ஆத்ம சங்கமி. இன்றைய மலர் பாத்தீங்கன்னா சென்டாரி, அடுத்தது செராட்டோ. இந்த 2 மலரை பத்தி நம்ம பார்க்க போறோம். முதல்ல இந்த சென்டாரி. சென்டாரி அப்படின்ற மலரு அடிமைத்தனத்தை சொல்லுது. அடிமைத்தனம் அப்படின்றது எதை சொல்லுது அப்படின்னா, அடிமைத்தனம் அப்படின்றது மற்றவர்களுக்கு யார் எந்த வேலை சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் அவங்க கிட்ட என்னால முடியாது அப்படின்னு சொல்ல முடியாமல் நம்ம எப்பவுமே அடுத்தவர்களுக்காக சர்வீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. எல்லாருக்குமே எங்கேயுமே நோ சொல்ல தெரியாதவர்கள் யாருன்னா இந்த சென்டாரி மனிதர்கள். அவங்களுக்கு நோ சொல்லவே தெரியாது. எப்படி நான் சொல்றது, அவங்க என்கிட்ட கேட்டுட்டாங்க, சரி என்ன பண்றது, பரவாயில்ல, எனக்கு கஷ்டமா இருந்தாலும், எனக்கு வேலை ரொம்ப டைட்டா இருந்தாலும் அவங்களுக்காக செய்யறேன் அப்படின்னுட்டு தனக்காகவும் தன்னோட முன்னேற்றத்துக்காகவும் நேரத்தை ஒதுக்காமல், அந்த நேரத்தை செலவிடாமல் அடுத்தவர்களுக்காக தன்னோட வாழ்க்கையில கிடைக்கிற எல்லா நேரத்தையும் அடுத்தவர்களுக்காக உழைப்பவர்கள் யாருன்னா இந்த சென்டாரி மனிதர்கள். இந்த மலரை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா சர்வீஸ் ஃபிளவர்னு சொல்றோம். இன்னொன்னா தன்னை இழந்தவன், தன்னை இழந்தான் அப்படின்னு சொல்றோம். ஏன் தன்னை இழந்தான் அப்படின்னா, உழைக்கிறது தவறு கிடையாது, அடுத்தவர்களுக்கு உதவி செய்யறதும் தவறு கிடையாது. அதுக்காக தன்னோட உயர்வையோ தன் குடும்பத்திற்கான விஷயத்தை தவிர்த்து அடுத்தவர்களுக்காக உதவி பண்றேன்னு எல்லாருக்கும் உதவிட்டே இருக்கிறது. யார் என்ன வேலை சொன்னாலும் நோ சொல்லாம, முகம் சுழிக்காம எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறது, எந்த நேரம் ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இவங்கதான் சென்டாரி மனிதர்கள். ஸோ அப்போ இவங்களுக்கு என்னன்னா, வாழ்க்கையில தன்னோட முன்னேற்றத்துக்கு யோசிக்கிறதுக்கான நேரம் இல்ல. தன் தெரிஞ்சோ தெரியாமலோ தன்னோட நேரத்தை என்ன பண்றாங்கன்னா அடுத்தவங்க கிட்ட இவங்க தொலைச்சிட்டே இருக்காங்க. அதனாலதான் இவர்களை தன்னை இழந்தான் அப்படின்னு சொல்றோம். தன்னை இழந்துட்டு தன்னை தேடிட்டே இருப்பாங்க. நான் என்ன பண்றது அப்படின்னுட்டு. ஊருக்கு நல்லவன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஊருக்கு நல்லவனா இருப்பாங்க, வீட்டுக்கு என்ன சொல்லுவாங்க, உதவாதவ அப்படின்னு சொல்லுவாங்க. உதவாத மீன்ஸ் எப்படின்னா, நீ இப்படி ஊருக்கே உழைச்சிட்டு இருந்தா நம்மளால எப்படி முன்னேற முடியும் அப்படின்னு ஆஸ் அ ஃபேமிலியில சொல்லக்கூடிய நபர்கள் இருப்பாங்க. அதாவது ஒரு இவங்களால நல்லா உழைக்கிறவங்க, குடும்பத்தை நல்லா பாத்துக்கிறவங்க, இவங்க ஊருக்கு உழைச்சு குடும்பத்தை பார்க்காம இருக்க மாட்டாங்க. அதாவது ஒரு கம்பெனில வேலை செய்யறாங்கன்னு வைங்களேன், ஒரு பியூனா ஒரு சாதாரண ஒரு ஆபீஸ்ல ஒரு ஸ்டார்டிங்ல ஒரு ஜாப் போய் சேர்றாங்கன்னு வைங்களேன், 10 வருஷமா வேலை செய்வாங்க, 20 வருஷமா வேலை செய்வாங்க, அதே போஸ்டிங்ல இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ஆபீஸ்ல ஒட்டுமொத்த மரியாதை, ஈவன் மேனேஜருக்கு கொடுக்குற அளவுக்கான மரியாதை இவருக்கு இருக்கும். மரியாதை மட்டும்தான் இருக்கும். ஆனா பொருளாதார ரீதியா இவருக்கு முன்னேற்றமே இருக்காது. வருமானம் இன்க்ரீஸ் ஆயிருக்காது, அதே வருமானம் இருக்கும். குடும்ப ரீதியான முன்னேற்றமும் இல்லாம இருக்கும். வருமானத்துல தோய்வு நிலை இருக்கும். ஒரு வாடகை கொடுக்கணும், பசங்களை படிக்க வைக்கணும். 10 வருஷத்துக்கு முன்னாடியும் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறமும் ஒரே சம்பளம் இல்ல, அதாவது ஒரு கம்மியான சம்பளத்துல வேலை செய்யக்கூடியவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த சென்டாரி மனிதர்கள் தான். வாய் திறந்து சம்பளம் கூட வேணும்னு கேட்க மாட்டாங்க. ஆனா எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வாங்க, எல்லாருக்கும் வேலை செய்வாங்க. புதுசா வேலைக்கு வர்றவங்க கூட பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் சம்பளம் அதிகமா இருக்கும். 20,000 30,000 சம்பளம் வாங்குவாங்க. ஆனா இவரு பாத்தீங்கன்னா 10,000 ஒரு 6,000 ரூபாய் ஆரம்பிச்சிருப்பாரு. அவர் இப்பதான் 12,000 இல்ல 18,000 அந்த ரேஞ்சுக்குள்ள இருப்பாரு. ஆனா இன்னைக்கு புதுசா வர்றவங்க இவர்கிட்ட வேலை கத்துக்கிட்டவங்களுக்கு கூட 20,000 30,000 சம்பளம் வாங்குவாங்க. அப்போ இந்த வேறுபாடு இந்த சென்டாரி மனிதர்கள் கிட்ட இருக்கும். என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த கம்பெனில ஒரு இன்ஸ்டியூட்ல வேலை செய்யறாங்கன்னா அந்த கம்பெனி இவரை தூக்கி நிறுத்தி பேசும். எல்லா நேரமும் இவங்களை புகழ்ந்தே பேசிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவ்வளவு நல்லவங்க. கரெக்ட் தான். பட் ஆனா அவரோட பர்சனல் லைஃப், தன்னோட முன்னேற்றம், பர்சனல் லைஃபா தேவைப்படக்கூடிய முன்னேற்றம், அத்தியாவசிய தேவைக்கு தேவைப்படக்கூடிய இன்னும் முக்கியத்துவம் அப்படின்றது இல்லாம போயிடுது. அப்ப காரணம் என்னன்னா, அதே இடத்துல இருக்காரு, அதே போஸ்டிங்ல. சப்போஸ் இவர் வாய் திறந்து கேட்டுட்டாருப்பா, எனக்கு சார் சம்பளம் பத்தல, இப்ப வர்றவங்களுக்கு எல்லாம் அதிகமா இருக்கு, எனக்கு ஏன் சார் இவ்வளவு கம்மி அப்படின்னா, மேனேஜ்மெண்ட்ல இருந்து சொல்ற ஒரு வார்த்தை, சார் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு, அதெல்லாம் தவறு கிடையாது, ஆனா குவாலிபிகேஷன் நீங்க அதுலயே தானே இருக்கீங்க, அதனால அவ்வளவுதான் உங்களுக்கு கொடுக்க முடியும், இந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் நான் இவ்வளவு சம்பளமே உங்களுக்கு நான் இவ்வளவு அதிகமா கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இங்க எங்க மிஸ் பண்றாங்க அப்படின்னா,
தன்னோட குவாலிஃபிகேஷனை இன்க்ரீஸ் பண்றதுக்கான டைம் இவங்களுக்கு இல்லவே இல்லை. ஏன் அப்படின்னா இவங்களுக்கு கிடைக்க ஒரு 6 மணிக்கு வேலை முடியுதுன்னா 6 மணிக்கு வீட்டுக்கு வந்திருக்கணும். வந்திருந்து ஏதோ ஒரு பார்ட் டைம்ல ஒர்க் பண்ணா ஒரு எக்ஸ்ட்ரா ஏர்னிங்ஸ் வரலாம். இல்லைன்னா தன்னோட ஏதாவது கரஸ்பாண்டன்ஸ்ல போட்டு ஒரு நாள் லீவு போட்டு எக்ஸாம் எழுத போகணும், ஒரு படிக்கிறது, ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி ஒரு டிகிரி இம்ப்ரூவ்மெண்ட் பண்றது பண்ணலாம். இல்ல எக்ஸ்ட்ராவா ஏதாவது அந்த ஜாபுக்கு தேவையான அடிஷ்னல் வேல்யூ ஆடா ஏதாவது படிச்சு இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம். பட் ஆனா அவர் எதுவுமே பண்ணிருக்க மாட்டார். காரணம் 6 மணிக்கு முடியிற வேலைய நைட்டு 9 மணி வரைக்கும் விழுந்து விழுந்து செய்வாரு. எல்லாரும் இவங்களை நம்பி எல்லா வேலையும் இவர் தலையில போட்டு போயிடுவாங்க. இவர் தான் செஞ்சிட்டு இருப்பாரு. கூட பக்கத்துல வேலை செய்யறவங்களும் போடுவாங்க, மேனேஜரும் போடுவாரு, பக்கத்துல டீம் லீடரும் போடுவாங்க. எல்லாருமே இது கொஞ்சம் எனக்கு டைம் ஆயிடுச்சு சார், இன்னைக்கு எமர்ஜென்சிக்கா நான் வெளியே போக வேண்டியதா இருக்கு, இது மட்டும் முடிச்சிடுறீங்களா? சரி பரவாயில்ல சார், கொடுத்துட்டு போங்க, நான் பாத்துடுறேன் அப்படின்ட்டு. அப்போ பார்க்க ரொம்ப இயல்பா சாதாரணமான விஷயமா தெரியும். ஆனா அவர்களோட வாழ்க்கையில போய் நீங்க பாத்தீங்கன்னா தான் தெரியும், அவங்க அவ்வளோ வேதனையில இருப்பாங்க. அவங்களோட பர்சனல் லைஃப்ல அவ்வளோ ப்ராப்ளம் இருக்கும். இன்னும் பல. சரி, இது பண தேவையில மட்டும்தான் இருக்குமான்னு பாத்தீங்கன்னா, பெண்கள், எத்தனை பெண்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கூல்ல வேலை பாக்குறாங்க, ஒரு டீச்சிங்ல வேலை செய்யறாங்க, அதீதமா ஒரு ஸ்கூலுக்கு அடிமையாட்டம் அந்த ஸ்கூலுக்கு அப்படி வேலை செய்வாங்க. 10 வருஷம் 20 வருஷம் வேலை செய்வாங்க. அந்த ஸ்கூல்ல அந்த டீச்சருக்கு அவ்வளோ ஒரு மரியாதை இருக்கும். மரியாதைக்கு பஞ்சமே கிடையாது. அவங்கள ஒரு மேடையில கூப்பிட்டு மரியாதை படுத்துறதா இருக்கட்டும், எல்லாருமே அவங்க கிட்ட போய் வேலை கத்துக்கிறதா இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு கரஸ்பாண்டன்ட்டே இறங்கி வந்து மரியாதை கொடுக்குற விதமா இருக்கட்டும், இதெல்லாம் சென்டாரிக்கு சூப்பரா கிடைக்கும். ஆனால் அவங்களோட பர்சனல் லைஃப்ல அவங்களுக்குன்னு ஒரு தேவை. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு திருமணம் ஆகல அப்படின்னா அந்த பெண் திருமணம் ஆகணும், அதுக்கான நேரத்தை ஒதுக்கணும். அதுக்கு திருமணம் பண்ணிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி சென்டாரி மனிதர்கள் ஒரு இடத்துல வேலை செய்யறாங்கன்னா வேலை 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 அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருப்பாங்க, இவ்வளவு நாளைக்கு நீங்க வேலை பார்க்கணும், நீங்க மேரேஜ் பண்ணிக்க கூடாதுன்ட்டு. அதனால ஒரு ஒரு கட்டத்துக்கு மேல மேரேஜுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாம வயசு கூடி போயிருக்கும். லேட் மேரேஜ் பண்றவங்க சென்டாரி. லேட் மேரேஜ் பண்ற எல்லாரும் சென்டாரி கிடையாது. ஒரு இன்ஸ்டிடியூட்ல வேலை பார்த்து வேலை நிமித்தமா வேற வழி இல்லாம கட்டாயத்தால வேலை பார்த்து இந்த நேரத்தை ஒதுக்க முடியாம திருமணம் தாமதமாகுதுன்னா அவங்க சென்டாரி. ஓகேங்களா? ஒரு சிலர் திருமணம் ஆகி வேலைக்கு வந்திருப்பாங்க, அங்க கண்டிஷன் போட்டிருப்பாங்க, உங்களை நம்பி ஹையர் எஜுகேஷன் நாங்க உங்களுக்கு கொடுக்குறோம், ஹையர் செகண்டரி கொடுக்குறோம், அதனால நீங்க இந்த குழந்தை பெத்துக்கிறது இதுக்கு அதுக்கு அப்படின்லாம் லீவ் போடக்கூடாது, அக்ரிமெண்ட் போடுவாங்க. இதுக்கெல்லாம் அக்ரிமெண்ட் போட்டுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தைய பெற்றுக்க மாட்டாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேல அந்த ஸ்கூலு பேரு புகழ் அந்த அன்பு கட்டளைக்காக வேலை செஞ்சு 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 தன்னோட உடலுக்கு தேவையான விஷயத்த பாத்துக்கவே மாட்டாங்க. ஸோ இதுல ஒருத்தவங்க கல்யாணம் ஆகாம போயிடுறாங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா குழந்தையின்மையால கஷ்டப்படுறாங்க. இன்னும் ஒரு சிலர் குழந்தை எல்லாம் பிறந்துருச்சுங்க, அதுல எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா பண ரீதியான பிரச்சனைகள் ஏற்படும். அதுவும் எனக்கு சரியா இருக்கு, எல்லாமே சரியாதான் இருக்கு, ஏதோ என்னால மேனேஜ் பண்ணிட்டு போறேன் அப்படின்னா குடும்பத்துல ஒற்றுமை இருக்காது. வேலையை பாக்குற இடத்துல நல்ல பேரும் புகழும் இருக்கும், வீட்டுக்கு போனா எந்த நேரம் சண்டை சச்சரவு, நிம்மதியே இல்ல, வீட்டுக்கு போகவே பிடிக்கல, வேலை பாக்குற இடம் தான் என்னோட சுகம் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அப்ப இந்த மாதிரி அவங்க இருக்கிறதுனாலயே என்ன ஆயிடுறாங்கன்னா வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயத்த அவங்க இழந்துகிட்டே இருக்காங்க. எப்பவுமே ஏதோ ஒரு விஷயத்தை இழக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டுருது. அப்போ இவங்கதான் சென்டார். இப்போ இது யாருக்காக இழக்குறாங்க? தனக்காக இழக்குறாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லவே இல்லை. இவங்க வேலைக்காக, இவங்களோட தொழிலுக்காக, தன்னை நம்பிட்டாங்க, அவங்களுக்காக இவங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட தன்னோட வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயம் இழந்துட்டு கஷ்டப்படுறவங்க இந்த சென்டாரி மனிதர்கள். ஓகேங்களா? சோ இப்போ இதே நல்ல விஷயம் தானே, இவங்க ரொம்ப நல்லவங்களா இருக்காங்களே, இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பா அடுத்தவர்களுக்கு நல்லவங்களா இருக்கிறத விட தனக்காகவும் கொஞ்சம் நல்லவங்களா இருக்கணும், தன் குடும்பத்துக்காகவும் கொஞ்சம் நல்லவங்களா இருக்கணும். ரொம்ப நல்லவங்களா இருக்கிறதும் நல்லதில்லை இல்லையா? அப்படித்தான் இந்த சென்டாரி மனிதர்களும். ஸோ இவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வேலையா இவங்க கொஞ்சம் அப்பாவியா இருப்பாங்க, மன வலிமை குன்றியவர்களா இருப்பாங்க, கொஞ்சம் அடிமைத்தனமா இருக்கிற மாதிரி மற்றவர்களுக்கு தெரியும். நல்லா புரிஞ்சுக்குங்க, சென்டாரினா அடிமையாளர்கள் கிடையாது, அன்பினால அடிமையாகிறது. அதாவது நான் எனக்கு புதுசா வந்திருக்காங்க, நான் கத்து கொடுக்குறேன், நான் சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லக்கூடிய விஷயம் இவங்க வாலண்டரியா போய் ஆரம்பத்துல அடுத்தவங்களுக்கு உதவி பண்றேன்னு உதவி பண்ணி பண்ணி ஒரு ஸ்டேஜுக்கு மேல எல்லாருக்குமே பரவாயில்லையே நம்ம செய்யலன்னா என்ன, அதான் இருக்கவே இருக்காங்களே அவங்க கிட்ட கொடுத்தா அவங்க முடிச்சிட போறாங்க,
நீங்க முடிச்சிட மாட்டீங்க, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லம்மா, நான் முடிச்சிடுறேன் அப்படின்னு. ஸோ யாருக்குமே நோ சொல்ல தெரியாதவர்கள் இவங்க என்ன பண்றாங்கன்னா, தன்னோட வேலையோட அழுத்தத்தை அதிகப்படுத்தி அதிகப்படுத்தி தன்னையும் உடலையும் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா பிரஷரை ஏத்திக்கிறாங்க. தன் வேலையில கடமைய ஆஹ் அதாவது தனக்குன்னு ஒரு கடமை இருக்கு அப்படின்றத மறந்து அடுத்தவர்களுக்காக வேலை செய்து 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 ஒரு ஸ்டேஜுக்கு மேல தன்னோட உயர்வையும் தன்னோட வாழ்க்கையையும் மறந்து போயிடுறாங்க. இவங்கதான் சென்டாரி. இன்னொரு விஷயம், ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சென்டாரி மனிதர்கள் இருக்கிற குடும்பத்துல வந்து பெரிய பிரச்சனைகள்லாம் ஏற்படாது. எவ்வளவு சண்டை வந்தாலும் அந்த குடும்பத்துல பிரிவும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கவே இருக்காது. ஏன்னு கேளுங்களேன், இவங்க எந்த சூழல்லையும் எப்போதுமே எதிர்த்து சண்டை எல்லாம் போட மாட்டாங்க. என்ன பேசுறியா, சரி நான் செய்யறேன், உனக்கு இது வேணுமா நான் செய்யறேன். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஹஸ்பண்டா இருந்தாலும் அந்த குடும்பம் கொடுத்து வச்சிருக்கு, மனைவியா இருந்தாலும் குடும்பம் கொடுத்து வச்சிருக்கு. எந்த விதத்துல அப்படின்னா அனுசரிச்சு போறதுலயும் விட்டு கொடுத்து போறதுலயும் ஒருத்தவங்களை கேர் பண்ணிக்கிறதுலயும். இங்க என்னன்னா அதை தவிர்த்து அவங்களுக்கு அவங்களோட பர்சனல் மைனஸ்ன்னு ஒண்ணு இருந்தாலும் இவங்க கிட்ட இந்த பிளஸும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? சோ பலரும் இவங்களை பாக்குறவங்க என்ன சொல்ற, அவன் சரியான ஒரு கோடை, இப்படியே பொழைக்க தெரியாதவன், அவனுக்கு பொழைக்க தெரியாம இப்படியே இருக்கிறான், நான்லாம் இப்படியா இருக்க மாட்டேன்னு பின்னாடி பேசுபவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தவர்களோட பார்வைக்கு இவங்க கோழையா தெரியுறாங்க. வளைந்து கொடுத்து போக போக தெரியாது. அதாவது இவங்க ரொம்ப வளைஞ்சு கொடுத்து போயிடுறாங்க. இதுதான் இவங்களோட பிரச்சனை. வளைஞ்சு கொடுத்து போறது தப்பு கிடையாது. எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றது, சப்போர்ட் பண்றது, உதவி பண்றது, நல்லவங்களா இருக்கிறது, இந்த ஒரு மேனேஜ்மெண்ட் புகழுதுன்றதுக்காக செய்யறது, இதெல்லாம் தவறு கிடையாது. ஆனா அதுக்காகவே வாழ்றது வாழ்க்கையே கெடுத்துடும். இவங்களோட பர்சனல் வாழ்க்கையை கெடுக்குது. ஸோ மற்றவர்களுக்கு கீழ் படிஞ்சு படிஞ்சு ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஒரு தனக்கு முடியல, என்னோட சூழல் சரியில்லை, நான் அதாவது மனதளவுலையும் உடல் அளவிலும் நான் பலவீனமா இருக்கிறேன், என்னால முடியல அப்படின்னு கூட இவங்களால எல்லா காலகட்டத்திலயும் மற்ற நேரங்களா செய்யலாம். என்னைக்கோ ஒரு நாள் முடியாம போகும்ல, அந்த நேரத்திலயும் இவங்களால வாயை திறந்து எனக்கு உடம்பு முடியலப்பா, இன்னைக்கு என்னால செய்ய முடியாது, தயவுசெய்து யாராவது எனக்கு ஹெல்ப் பண்றீங்களா அப்படின்னு கேட்கக்கூடிய மனிதர் இவர் கிடையாது. அடுத்தவங்க கொடுக்குற வேலையையும் ஐயப்பா இன்னைக்கு என்னால முடியாதுப்பா நீங்களே செஞ்சுக்கீங்கன்னு இவர் சொல்ல மாட்டாரு. ஸோ எல்லா நேரத்திலையும் எல்லா டைம்லயும் அடுத்தவர்களுக்காக ஓடி 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 வேலை செஞ்சு செஞ்சு தன்னோட உடலையும் மனதையும் ஒரு கட்டத்துக்கு மேல பலவீனம் படுத்திடுறவங்க யாரு அப்படின்னா இந்த சென்டாரி. இதுதான் இவங்களோட பெரிய மைனஸ். இது எல்லாமே வந்து கேட்கறதுக்கு ஒரு தேர்ட் பர்சனா கேட்கும் போது ரொம்ப பெருசா பாதிப்பு கிடையாது. ஆனா இது ஒரு பர்சனல் லைஃப்ல ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு ஹஸ்பண்டோ இல்ல ஒரு ஒய்ஃபோ அப்படி இருக்கிறாங்க அப்படின்னா அந்த அந்த குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய சூழல் அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அந்த வலியும் வேதனையும் புரியும். ஏன்னா சென்டாரி மனிதருக்குள்ள வந்து என்னன்னா நிறைய கேள்விகள் இருக்கும். ஏன் நம்ம இவ்வளவு உண்மையா இருக்குமே, நம்ம இவ்வளவு உழைக்கிறோமே, ஏன் நமக்கு உதவி பண்ண மாட்டாங்க, ஏன் நமக்கு பார்ஷாலிட்டி பாக்குறாங்க, நான் 10 வருஷமா 20 வருஷமா நான் இங்க வேலை பாக்குறேன், ஒரு 1000 ரூபாய் எனக்கு சம்பளம் உயர்த்தி கொடுத்தா நான் இன்னும் சந்தோஷமா மனசார வேலை பார்ப்பேனே. இல்ல என்ன தெரியுங்களா, மேனேஜ்மெண்ட் இருக்கிறவங்களுக்கு இந்த சென்டாரிக்கு பணம் கொடுத்து சம்பளத்தை அதிகப்படுத்தணும்னு மனசே வராது. நீங்க பாருங்களேன், எங்க வேணாலும் பாருங்களேன், ரொம்ப உண்மையா இருக்கவங்களுக்கு அவங்க கிட்ட மனசார கை விட்டு 1 ரூபாய் கொடுக்கவே மாட்டாங்க. அடாவடியா பேசுவாங்க, சண்டை போடுவாங்க, கொஸ்டின் பண்ணுவாங்க. அவங்களுக்கு என்ன பாத்தீங்கன்னா சம்பளம் கூட்டி போடுவாங்க. நிறைய மேனேஜ்மெண்ட்ல இந்த பாலிடிக்ஸ் நிறைய ப்ராப்ளம் நடக்கும். இதுல சிக்கிக்கிட்டு மாற்றவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த சென்டாரி. இப்ப இவங்களுக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கும். ஆனா கேள்விகளை தவிர மட்டும்தான் இருக்குது. அந்த கேள்விக்கு பதில தேடி பயணிக்க இவங்க தயாராகவும் இல்லை. அதாவது ஊருக்கு இழைச்சவன் பிள்ளையார் கோயில் ஆண்டின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பொருந்தக்கூடிய மனிதர் யாருன்னா இவங்கதான். அதாவது தனக்கு பிடித்தத ஒரு ஒரு விஷயம் எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு கூட எதுவுமே இவங்க விருப்பப்பட்டு கூட யாருக்கிட்டையும் கேட்க மாட்டாங்க. தன் விருப்பத்துக்கோ தன்னோட தேவைக்கோ தன்னோட குடும்பத்துக்காகவோ தனக்காகவோ என்னை சார்ந்தோ என்ன அடுத்த கட்டத்துக்கு நான் உயரணும், ஒரு நாள் லீவு கூட கேட்க மாட்டாங்க. பெருசா இல்ல, இப்போ ஒரு லீவு கேட்கறது கூட அவ்வளவு யோசிப்பாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க அந்த லீவு கேட்டு சப்போஸ் ஒரு வேளை இவங்க வாய் திறந்த லீவு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, அடுத்த நாள் அந்த லீவ் நாள்ல விட்ட ஒட்டுமொத்த வேலையை சேர்த்து வச்சு அடுத்த நாளைக்கு மொத்தமா செய்வாங்க. மற்றவங்க கிட்ட கொடுக்கவும் மாட்டாங்க, எல்லாத்தையும் தூக்கி போட்டு செய்வாங்க. இவங்களுக்குள்ள என்ன ஆகுதுன்னா நான் இருந்தாதான் இங்க எல்லாம், ஏன்னா ஒரு நேம் கிரியேட் ஆயிடும். இவங்களுக்கு ஒரு ஒரு பிராண்டிங் மாதிரி வச்சிருவாங்க இந்த சென்டாரிய. சோ அந்த ஒரு மேனேஜ்மெண்ட் தான், அவரை போய் கேளுங்க எல்லாம் தெரியும், எவ்ரி திங் ஆல் இன் ஆல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பர்சன் யாருன்னா சென்டாரி. ஆனா
அவரோட வருமானத்தையும் மத்ததெல்லாம் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா அவர் தான் இருக்கிறதுலயே லீஸ்டா இருப்பாரு. சோ இதுதான் இவங்களோட பெரிய மைனஸ். இதுல இருந்து அவங்கள மாத்திக்கிறதுக்கு தன்னோட இடத்துல தன் வேலையை செய்துட்டு அடுத்தவர்களுக்கு உதவி செய்யணும். அடுத்தவங்களுக்கு வேலைய செய்து தருவதை விட அடுத்தவர்களுக்கு அந்த வேலைய டெக்னிக்கலா எவ்வளவு அழகா பக்குவமா அவங்களுக்கு அந்த வேலையை கத்து கொடுத்து அவங்கள செய்ய வைக்கிறது அப்படின்ற புரிதலை கொடுக்கக்கூடியது சென்டாரி. அப்போ சென்டாரி என்ன பண்ணும், இப்போ எப்படிப்பா சொல்றது அப்படின்றதுக்கு பதிலா, வாப்பா நான் உனக்கு இன்னைக்கு சொல்லித்தரேன், நாளையில இருந்து இந்த வேலையை நீயே அழகா செய்யமா முடிச்சிரு, இந்த டைம்குள்ள முடிச்சிரு அப்படின்னு கத்துக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மையும், ஒருத்தவங்க வேலை சொல்றாங்கன்னா இந்த வேலை எனக்கு இதுக்குள்ள வரணும்மா, எனக்கு அடுத்த வேலை இருக்கு, தப்பா எடுத்துக்காதீங்க, நான் இன்னைக்கு நான் உங்களுக்கு வாங்கி கொடுத்துறேன், நாளையில இருந்து நீங்க கொஞ்சம் பாத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பக்குவமா ஹேண்டில் பண்ணக்கூடிய மனோபலத்தையும் அந்த பேச்சு திறனையும் கொடுக்கக்கூடியது சென்டாரி. புரியுதுங்களா நான் சொல்றது இது வரைக்கும்? புரியுது மேடம். ஏன் கேக்குறேன்னா அந்த சென்டாரிய கரெக்டா புரிஞ்சுக்கணும். நம்ம அடிமையாளர்கள் அப்படின்னா அடிமையா இருக்கிறவங்க அப்படின்லாம் கிடையாது. சரி, இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். வேலையை வச்சு சொல்லிட்டேன், அப்ப குடும்பத்தை வச்சு ஒன்னு சொல்லணும் இல்லையா, அப்பதானே புரிஞ்சுக்க முடியும். இந்த வேலையினால அங்க சென்டாரி மனிதர்களா இருக்கிறதுனால இந்த குடும்பத்துல பாதிப்பு ஏற்படுது. கரெக்ட். அப்ப இப்படிதான் இருப்பாங்களா, இவங்க பேட்டர்ன் இப்படிதானா, அப்ப குடும்பத்துக்குள்ள எப்படி இவங்க இருப்பாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அன்றைய காலத்துல, அதாவது ஒரு எத்தனை வருஷம் சொல்லலாம், ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடின்னு வைங்களேன், குடும்ப பொறுப்பு அப்படின்றது பெண்கள் கிட்டதான் இருக்கும் ஒட்டுமொத்தமா. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா, பெண்கள் வேலைக்கு போகக்கூடிய சூழல் ஏற்பட்டாலும் அந்த பொறுப்பு மட்டும் மாறவும் இல்லை. வீட்டு பொறுப்பையும் முழுசா பாத்துக்கணும், வேலையையும் பார்க்கணும், வேலையும் குடும்பத்தையும் ஒன்னா பாத்துக்கிட்டு, அதாவது ஜாயிண்ட் ஃபேமிலியில இந்த சென்டாரி இந்த மனிதர்களை எல்லாரும் அப்படியே கற்பனை பண்ணிக்கிங்க. இல்ல உங்க மைண்டுக்குள்ள யாராவது வர்றாங்கன்னா அவங்கள அப்படியே அப்படியே ஃபாலோ பண்ணி பாருங்க, ரிவைண்ட் பண்ணி பாருங்க. ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலிக்குள்ள ஒரு சென்டாரி இல்லாம ஜாயிண்ட் ஃபேமிலியே கிடையாது, முதல் விஷயம். ஓகேங்களா? ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியில ஒரு பர்சன் மட்டும் எந்த ஈகோவும் இல்லாம எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம யார் என்ன கேட்டாலும் நோன்னு சொல்லாம எல்லா வேலையும் செய்து வச்சுட்டு போறவங்க இருப்பாங்க கண்டிப்பா. அப்படி யாராவது ஒருத்தர் இல்ல அப்படின்னா அது ஜாயிண்ட் ஃபேமிலியாவே இருக்காது, சீக்கிரம் உடைஞ்சிரும். ஒரு ஃபேமிலி ரொம்ப பொறுப்பா பல வருடமா அட் பிரசன்ட் இப்ப வரைக்கும் ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்குது அப்படின்னா அந்த குடும்பத்துல சென்டாரி இருக்குதுன்னு அர்த்தம். சென்டாரி இல்லாம இந்த ஒற்றுமையா அந்த குடும்பத்துல இருக்கவே முடியாது. ஏன்னு கேளுங்களேன், நீங்க எத்தனை பேர் ஜாயிண்ட் ஃபேமிலியில பார்த்தாலும் அதுல ஒரு பர்சன் மட்டும் ஆளுநாளா இருப்பாங்க. எல்லாருக்கும் பிடிச்சத செய்வாங்க, எல்லாருக்காகவும் செய்வாங்க. நான் ஏன் செய்யணும், இவங்க இருக்காங்கல்ல அவங்க இருக்காங்கல்ல அப்படின்னா, அதாவது அடுத்தவங்க வந்து ஏதாவது உதவி பண்ணலாம், ஏதாவது சப்போர்ட் பண்ணலாம், அதெல்லாம் பண்ணலாம். பட் ஆனா ஒட்டுமொத்த ரெஸ்பான்சிபிளும் இருக்குல்ல. ஒவ்வொருத்தருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் மாமியார் மாமனாருக்கு ஒரு குழம்பு வைப்பாங்க, ஒரு மச்சினனுக்கு குழந்தைங்களுக்கு தனியா குழம்பு வைப்பாங்க, ஒரு சாப்பாடு செய்வாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சாப்பாடு செஞ்சு வைப்பாங்க, வேலைக்கும் போவாங்க. என்கிட்ட ஒரு செமினாரி ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. ஆக்சுவலி அவங்க வந்து ஒரு பிராமின். அவங்க ஏன் அந்த நான் மென்ஷன் பண்றேன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு, அதனாலதான் மென்ஷன் பண்றேன். அவங்க சொன்னாங்க, எங்க ஃபேமிலியில சில ஆச்சாரம் நாங்க ஃபாலோ பண்ணுவோம், காலையில பூஜை பண்றது ரொம்ப எல்லாருமே ரெகுலரா கம்பல்சரி ஃபாலோ பண்ணும், இதெல்லாம் செய்தி ஆகணும் அப்படின்ட்டு. ஆனா ஆரம்பத்துல நான் திருமணம் ஆகி வந்தல நான் தான் ஒரு மூத்த மருமக. ஸோ ஆரம்பத்துல இருந்து நான் பழகிட்டேன். ஸோ அது பழகிட்டதுனால ஒரு ஸ்டேஜுக்கு மேல அதுதான் என்னோட வேலையுமே மாறி போயிடுச்சு. இன்னைக்கு வீட்டுல 4 மருமக இருக்காங்க, என்னோட சேர்த்து 5 பேரு. ஆனா இப்ப வரைக்கும் நான் ஒட்டுமொத்த காலையில அந்த பூஜை வேலையில இருக்கட்டும், எல்லாருக்கும் காலையில காஃபி போடுறதுல இருந்து எல்லாருக்கும் காலையில டிஃபன் செய்யறதுல இருந்து நான் ஜாபுக்கு போறேன். ஆனாலும் நான் எல்லாருக்குமே நான் சாப்பாடு காலையில டிஃபன் எல்லாருக்கும் அதன் பிறகுதான் நான் வேலைக்கு போவேன். இப்ப கேக்குதுங்களா? இப்ப கேக்குது மேடம். இப்ப கிளியரா இருக்கா? கிளியரா இருக்கு மேடம். ஓகே. சோ இந்த சென்டார் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருக்கும் செய்து வச்சுட்டு அவங்க வேலைக்கும் போறாங்க. வேலைக்கு போயிட்டு ஈவினிங் வந்து ஒரு 6:30 7 o'clock வீட்டுக்கு வருவாங்களாம். இவங்க வந்துதான் எல்லாருக்கும் காஃபி போட்டு தராங்க. பட் ஆனா வீட்டுல எல்லாருமே இருக்காங்க.
அவங்க என்ன பண்றாங்கன்னா சின்ன சின்ன வேலைகள் செய்யறாங்க. ஒரு காய் அரிஞ்சு தர்றது தந்துட்டு அவங்க வேலையை பார்த்துருவாங்க. பட் ஆனா ஒட்டுமொத்த வேலையும் இவங்க தான் செய்யறாங்க. பட் ஆனா ஒரு நாள் கூட இவங்க என்னால முடியலன்னு யார்கிட்டயும் சொன்னதில்ல. அது அவங்களுக்கு பழகிடுச்சு. சரி நம்ம அத குடும்பம் தானே அப்படின்னுட்டு அவங்க சொல்றாங்க. எனக்கு திருமணம் ஆகி எனக்கு 35 வருஷம் ஆகுது. இப்ப வரைக்கும் நான் அப்படிதான் மேடம் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த சென்டாரி அவங்களுக்கு ரெமெடி குடுத்திருந்து அவங்க தொடர்ந்து ஒரு 15 நாளைக்கு மேல எடுத்திருந்தாங்க. அவங்க சொன்ன விஷயம், இந்த 35 வருஷம் கழிச்சு முதல் முறையா எனக்கு ஒரு 1 வீக் லீவு கிடைச்சது மேடம் அப்படின்னு கேட்டாங்க. லீவு எந்த லீவுன்னு பாத்தீங்கன்னா, ஃபேமிலில இருந்து சமைக்கிறதுல இருந்து அவங்க மாமியார் என்ன சொன்னாங்கன்னா, என்னடி நீ வருஷம் பூரா உழைச்சுக்கிட்டே இருக்க, நீ வேணா உங்க வீட்டுக்கு போய் ஒரு வாரம் இருந்துட்டு வாயே அப்படின்னுட்டு முதல் முறையா அவங்க மாமியாரு அவங்கள நீ போய் இருந்துட்டு வான்னு. இல்ல மாமி பரவாயில்ல, நானு ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னா, இல்ல இல்ல நான் இங்க வர சொல்லியிருக்கேன், ஆள் வர சொல்லியிருக்கேன், நாங்க பாத்துக்கிறோம், ஒன்னும் பிரச்சனை இல்ல, உன்னை பார்க்க ரொம்ப டயர்டா இருக்கு, உடம்பு முடியல இருக்கு, நீ போய் ரெஸ்ட் எடுத்துட்டு வான்னு இத்தனை வருஷம் இல்லாம முதல் முறையா அவங்களுக்கு ஒரு 5 நாள் ரெஸ்ட் கிடைச்சிருக்கு. பட் ஆனா அவங்களால அங்க இருக்க முடியல. ஏன்னா ஓடினவங்க 1 வருஷமா 2 வருஷமா 35 வருஷம் தம் பிள்ளைகளும் வளர்ந்து பேரன் பேபியும் எடுத்து அவங்களுக்கு இப்ப போய் அவங்களுக்கு அந்த லீவு கிடைக்குது. ஆனாலும் அந்த ஒரு 1 டே அது 2 டேஸ் தான் அவங்களால அங்க இருக்க முடியுது. அதுக்கு மேல அவங்களால முடியல. அவங்க ரிட்டர்ன் வந்துட்டாங்களாம். பட் ஆனா அவங்க சொன்னது அந்த 2 நாள், அந்த 35 வருஷம் நான் ஏதோ ஒரு விஷயத்த மிஸ் பண்ணேன். அத நான் ரீஃபில் பண்ண மாதிரி இருந்தது. ஒருத்தவங்க எனக்காக சிந்திச்சுக்கிறாங்க, என்னை பத்தி யோசிச்சுக்கிறாங்கன்னும் போது மன நிறைவு ஏற்பட்டுச்சு அப்படின்றது. புரியுதுங்களா? இந்த சென்டாரி அப்படின்றது உறவுகள்லயும் இந்த மாதிரி நான் சொல்றது வேண்டா வெறுப்ப செய்யறது கிடையாது. அதாவது என் குடும்பத்துக்கு நான் செய்யறேன். இது என்னோட கடமை தானே. இவங்க என்னோட நான் வளர்த்த பிள்ளைகள் தானே. இங்க எனக்கும் பேர பிள்ளைகள் வந்துருச்சு. எனக்கும் என் பிள்ளைகள் எல்லாம் பெருசாயிட்டாங்க. இது என்னோட குடும்பம் தானேன்னு அந்த குடும்பத்தோட எவ்வளவு பெருசானாலும் எந்த சலிப்பும் இல்லாமல், எந்த வெறுப்பும் இல்லாமல் ஒரே மாதிரியான குணாதிசயத்தோட அன்போட எல்லாத்துக்கும் செய்யறது. ஒரு நாள் ரெஸ்ட் கிடையாது. அவங்க வீட்டுல இல்ல, அவங்களும் வேலை பாக்குறாங்க, ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல ஒர்க் பண்றாங்க, தன்னோட வேலையும் பாக்குறாங்க, வீட்டையும் வேலை செய்றாங்க. எல்லாருக்கும் என்ன தோணும், நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு நாள் செய்வோம், 2 நாள் செய்வோம், 3ஆம் நாள் என்ன பண்ணுவோம், ஏன் நான் தான் எல்லாத்தையும் செய்யணுமா, நான் வேலைக்கு போயிட்டு இங்கே வேலை செய்யணுமா, ஏன் சின்ன மருமக இருக்கா, 3ஆவது இருக்கா, இத்தனை மருமக இருக்கலாங்க, எல்லாரும் செய்ய வேண்டியதானே அப்படின்ற கேள்வி வருமா வராதா? சொல்லுங்க, வருமா வராதா? நம்ம யாருக்கும் வரும் மேடம். அதாவது அட்லீஸ்ட் ஒரு மாசம் செஞ்சா கூட, இந்த மாசம் நான் செஞ்சேன், அடுத்த மாசம் இன்னொருத்தவங்களை செய்யுங்கன்னு சொல்லுவோம். எங்கேயோ ஒரு இடத்துல இதை நம்ம நோ சொல்லுவோம், முகம் காட்டுவோம், இல்ல ஏதாவது வம்பு பண்ணி சண்டை போடுவோம். இது இயல்பா நம்ம எல்லாருக்கும் வரும். ஆனா அந்த சென்டாரி அதை பண்ணவே மாட்டாங்க. இந்த சென்டாரி எல்லாம் பாத்தீங்கன்னா அடிமைனா சும்மா 1 வருஷம் 2 வருஷம் எல்லாம் கிடையாது. ஒரு இன்ஸ்டியூட்ல வேலை பார்த்தாலும் சரி, ஒரு குடும்பத்துக்கு உழைச்சாலும் சரி, அவங்களெல்லாம் நீங்க சராசரியா பாத்தீங்கன்னா 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் நான் வேலை பார்த்தேன், நான் இவ்வளவு நாள் இவங்களுக்கு அவ்வளவு உண்மையான மேனேஜ்மெண்ட்டுக்கு நன்றியே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இவங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்திருக்கும். அப்ப அந்த மேனேஜ்மெண்ட்ல பெருசா உதவி பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனா அந்த கம்பெனிலேயே அந்த மேனேஜ்மெண்ட்லயே இவங்களை தூக்கி வச்சு அவ்வளவு பேசியிருப்பாங்க. அவங்க இதெல்லாம் கஷ்டப்படுறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருமே 10 வருஷத்துக்கு மேலதான் இருப்பாங்க. இவங்கதான் சென்டாரி. 10 வருஷத்துக்கு மேல ஒரு இடத்துல எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம அத தன்னோட கம்பெனியா, தன்னோட மேனேஜ்மெண்டா, தன்னோட ஸ்கூலா, தன்னோட இடமா, தன்னோட வீடா, தன்னோட எல்லாமே, இவங்க எல்லாருமே என்னவா அப்படின்னு நினைச்சு செய்யற மனசு ஒரு யாருக்குன்னா சென்டாரி. இப்ப சென்டாரி மனிதர்கள் ரொம்ப நல்லவங்க. உண்மையாவே சொல்றேன், ரொம்ப நல்லவங்க. அதனால இவங்களுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் துன்பம் வந்தாலும் இவங்க கிட்ட எப்படின்னா, இவங்க மனசார கடவுளை வேண்டி ஏதாவது கேட்டாங்கன்னா கடவுள் கொடுத்துருவாராம். கடவுளே இறங்கி யாருக்காக சேவை பண்ணுவாங்கன்னா இந்த சென்டாரி மனிதர்களுக்காக தான் சேவை செய்வாராம். ஏன்னு கேளுங்களேன், இவங்களுக்கு அந்த பொறாமை எண்ணம் இருக்காது. நான் ஏன் இவங்களுக்கு செய்யணும்ன்ற எண்ணம், அந்த ஈகோஸ்டிக் இருக்காது. இப்ப இதெல்லாம் இல்லாமல் தன் கடமையை அழகா செய்யறதுனாலையும் எல்லார்கிட்டயும் அன்பா நடந்துக்கணும் அப்படின்றதுனாலையும் இறைவனே இவங்களை தேடி உதவி பண்றதா அப்படி சொல்றாங்க. சோ யாராவது சென்டாரி மனிதர்களை யாராவது காயப்படுத்தினீங்க அப்படின்னா டைரக்டா கடவுள்கிட்ட இருந்தே பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரீசன் என்ன அப்படின்னா,
ஒரு அன்பை கொடுக்கறவங்க, நமக்காக உழைக்கிறவங்க, அவங்களுக்காக நம்ம காயப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம்னா கண்டிப்பா அது வந்து நம்மள திருப்பி ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஓகேங்களா? அவங்க பண்ணலனாலும் அந்த செயல் வந்து நமக்கு கண்டிப்பா ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ இவங்களை வந்து பாத்தீங்கன்னா கடவுளோட பிள்ளைகளும் அப்படின்னு சொல்றாங்க, ரொம்ப நல்லவங்களும் சொல்றாங்க. ஸோ இவங்களுக்கு ஏற்படக்கூடிய மைனஸ் எப்படின்னு பாத்தீங்கன்னா, உடல் பலவீனம், மனம், உடலும் மனமும் பலவீனமாயி ஒரு ஸ்டேஜுக்கு மேல எதுவுமே முடியாம ஒரு இடத்துல நிக்கணும்ன்ற ஒரு சூழல், ஆனா நிக்கவும் முடியல. உடல்ல வந்து வருத்தி, அதாவது ஒரு மாசம் படுத்த படுக்கையா இருந்தவங்க எந்திரிச்சு நடக்கணும்னு முயற்சி பண்ணா எப்படி இருப்பாங்க? ரொம்ப கஷ்டப்படுவாங்களா? அந்த மாதிரி இருக்கும் இவங்களோட மனமும் உடலும். ஆனாலும் ஓடிக்கிட்டு தான் இருப்பாங்க. சோ அந்த மாதிரியான சூழல் இவங்களுக்கு ஏற்படும். பொதுவாவே நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய யாரெல்லாம் இயல்பா சென்டாரி மனிதர்கள் பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வாலண்டியர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க. யாரு என்ன சொன்னாலும் இழுத்து போட்டு வேலை செய்யறவங்க, சப் கோஆர்டினேட்டர் வேலை செய்யறவங்க, ஜூனியரு, பிஏ, அப்புறமா பியூனு, அதாவது எல்லாரும் சென்டாரின்னு சொல்லல, இதுல பலரும் சென்டாரியா தான் இருப்பாங்க. யார் என்ன சொன்னாலும் சரி என்னப்பா பண்றது, நம்ம வேலை நம்ம செய்யணும் அப்படின்னுட்டு அடுத்தவர்களுக்காக உழைச்சுக்கிட்டே இருக்கிறவங்க இந்த சென்டாரி மனிதர்கள். ஓகேங்களா? அதே மாதிரி வார்டு மெம்பரு, ஹவுஸ் கீப்பிங் வேலை செய்யறவங்க, இவங்க எல்லாமே எல்லாருக்கும் நல்லவனா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனாலதான் இவங்களை என்ன பண்றாங்கன்னா, இவங்க தன்னை இழந்துட்டு ஒரு இடத்துல தன்னை இழந்துட்டு காணோம்னு தேடுறாங்க. நான் எப்படி எதிரிப்பேன், நான் எங்க இருக்கேன், நான் என்னவா இருக்கிறேன் அப்படின்னு முழிக்கிறவங்க இந்த சென்டாரி மனிதர்கள். எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்கும் சென்டாரி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சென்டாரி எல்லாருக்கும் கிளியரா ஆயிடுச்சா? கிளியர் ஆயிடுச்சு மேடம். சென்டாரி மனிதர்கள்னா யாரு? மற்றவர்களுக்காக உழைக்கிறவர்கள். ஓகே, சொல்லுங்க அபிராமி மேம். மேம் வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷன் எடுத்துக்கலாமா மேம்? எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம ரொம்ப டெடிகேஷனோட. எஸ், ஆமா. நம்மள நம்பி வந்துட்டாங்கல்ல, நம்ம கிட்ட கேட்டுட்டாங்கல்ல அப்படின்னுட்டு. சரி, இப்ப இந்த சென்டார் எடுத்தா எப்படி இருப்பாங்க? அவங்க நல்லவங்க தானே. இப்ப இது எடுத்தா எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அடுத்தவர்கள் அடுத்தவங்களுக்கு வேலை செஞ்சு அடுத்தவங்களை சோம்பேறி ஆக்குறதுக்கு பதிலா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்தவர்களுக்கு அந்த வேலையை கத்து கொடுத்து அவங்களையும் வேலை செய்ய வைப்பாங்க. ஒரு விஷயம். ரெண்டாவது, சுய சிந்தனை வளரும். நான் அடுத்தவங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கேன், நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன், என் சைட்ல இருந்து என்ன நான் டெவலப் பண்ணிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும், எனக்கான நேரத்தை ஒதுக்கணுமா இல்லையா அப்படின்ற அந்த சுய சிந்தனை ஏற்படும். தனியா சிந்திக்கிற திறன் ஏற்படும். அதே மாதிரி அந்த எப்படிடா நான் அவங்க கிட்ட நோ சொல்லுவேன் அப்படின்னு அந்த அச்சம் நீங்கும். அதாவது எப்படி நான் கேக்குறது, அந்த பயம், தயக்கம், ஒரு ஷைனஸ் அதெல்லாம் இருக்கும் இல்லையா, அது நீங்கி ஓப்பனா சொல்லுவாங்க. ஓகேப்பா, நான் இன்னைக்கு இதை செஞ்சு கொடுத்துறேன், நாளையில இருந்து ப்ளீஸ் என்கிட்ட அதை எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, எனக்கு டைம் இல்ல, இந்த ஒர்க் இருக்கு அப்படின்னுட்டு ரொம்ப பொலைட்டா ரொம்ப சாஃப்டா சொல்லுவாங்க, கத்து கொடுத்துருவாங்க. அதே மாதிரி இவர்களுக்கு இந்த ரெமிடியை தொடர்ந்து எடுக்கும்போது என்ன இவங்களுக்கு சரியான புரிதல் கிடைக்கும் அப்படின்னா, இறைவனுக்கு மட்டும்தான் நம்ம என்னைக்கும் அடிமையா இருக்கணும், மனிதர்களுக்காக அடிமையா இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது, அதனால எந்த புண்ணியமும் கிடையாது. அதாவது அடுத்தவர்களுக்கு உதவி செய்யறது தவறு கிடையாது, அடுத்தவர்களுக்கு உதவியே செஞ்சிட்டு இருக்கிறது தவறு. அப்போ இறைவனுக்கு அடிமையா இருக்கணும், இறைவன் அப்படின்றது புரிய வைக்கிறது இந்த சென்டாரி. சுயமா சிந்திச்சு வாழ்க்கையில முன்னேறதுக்கும் அடுத்த கட்டத்துக்கு தன்னை உயர்த்தி கொள்வதற்கும் மன நிறைவோட அதாவது தான் மட்டும் இல்லாம தன்னை நம்பி இருக்கக்கூடிய உறவுகளுக்காகவும் நேரத்தை செலவிடுவதற்கு இவங்க கத்துக்கிறாங்க சென்டாரி தொடர்ந்து எடுக்கிறது மூலியமா. புரிஞ்சுதுங்களா? சென்டாரி எடுத்தா எப்படி இருக்கிறாங்கன்ட்டு புரிஞ்சுது மேடம். எஸ் மேம். ஓகே, அடுத்த மலருக்கு போயிடலாமா? சராட்டோ. போயிடலாம் மேடம். ஓகே, இதுல பாருங்க, சென்டாரி அப்படின்றதுல தன்னை இழந்தான் அப்படின்னு சொன்னோம். இங்க சராட்டோல தன்னை பெற்றான். தன்னை பெற்றானா? எப்படி? தொலைச்சத என்ன பண்றாங்க? ஒரு விஷயம் நான் தொலைச்சிட்டேன், என்ன நான் இழந்துட்டேன்,
என்ன மீட்டு கொண்டு வர்றது என்ன மலர் பாருங்க. அடுத்தது சென்னாரி, சாரி செராட்டோ. சென்டாரியில தொலைச்சி செராட்டோல என்ன பண்ற, என்ன நான் கண்டுபிடிச்சுக்கிட்டேன் அப்படின்ட்டு. நான் இந்த மலர்களை நான் பயணிக்கும் பொழுது ஆரம்பத்துல நான் இந்த மலர்களை ரொம்ப வருஷமா பயணம் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா எங்கேயோ ஒரு இடத்துல எனக்கு புரியல புரியல தெரியலன்ற கேள்விகள் இருந்தது. என்னோட குரு அப்படின்னு சொல்லக்கூடிய சார் வந்து மிஸ்டர் ராஜேஷ் கண்ணா சாரு. ஆக்சுவலி அவர்கிட்ட நான் சொன்ன விஷயம், அவர்கிட்ட இந்த மலர்களை சரியான விதத்துல பயன் பண்ண பிறகு நான் சொன்ன விஷயம் வார்த்தை என்னன்னா, இந்த வார்த்தை தான். என்ன நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நான் யாருன்னு எனக்கு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். இவ்வளவு நாள் ஏன் எனக்கு இப்படி, ஏன் நான் இதை தேடி ஓடுறேன், எனக்கு மட்டும் ஏன் இப்படி நிறைய கேள்விகள் எல்லாமே வெளியே இருந்தது. இந்த மலர்ல முழுமையா பயணம் பண்ண பிறகு நான் யாருன்னு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். நான் யாருன்னு எனக்கு தெரிஞ்சதுக்கு நான் யாருன்னு எனக்கு என்ன அறிமுகப்படுத்துறதுக்கு என் சார்கிட்ட நான் தேங்க்ஸ் பண்ணேன். ஏன் அப்படின்னா அது பெரிய அனுபவம், அது உணர்தல் தான் முடியும். அதை கொடுத்தது இந்த செராட்டோ. அந்த செராட்டோ அப்படின்றது நம் ஞானத்தை தேடி பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் அவசியம் தேவைப்படக்கூடிய மலர் எது அப்படின்னா செராட்டோ. எங்கேயோ ஒரு இடத்துல நம்மளோட கர்வம் வந்து எங்கேயோ வந்து நிக்குது. அதுதான் நம்மள இங்க தடை பண்ணுது. ஞானம் இருக்குது, அறிவு இருக்குது, எல்லாம் தெரியுது. ஆனா நான் ஏன் டெவலப் ஆகாம அதே இடத்துல நிக்கிறேன், நான் ஏன் அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆக முடியல அப்படின்னா அதை புரிய வைக்கிறது அந்த செராட்டோ. பாத்துடலாமா செராட்டோவை? பார்க்கலாம் மேடம். ஓகே. செராட்டோ, இந்த செராட்டோ அப்படின்றது உள்ளுணர்வின் மலர். தன்னை பெற்றான், தான் எதுக்காக இந்த உலகத்துக்கு இருக்கோம், நான் யாரு அப்படின்னு அந்த புரிதலை புரிய வைக்கக்கூடிய மலர் இந்த செராட்டோ. எதையாவது தேடிக்கிட்டே இருக்கிறவங்க இந்த செராட்டோ மனிதர்கள். எதை தேடுறாங்க அப்படின்னா, இவங்க படிக்காத கிளாஸே இருக்காது. இன்னைக்கு ஆன்லைன்லாம் வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்கேயோ போயிட்டு எதையாவது தேடிட்டு இருப்பாங்க, கோவில்ல போய் ஆராய்ச்சி பண்ணுவாங்க, எதையாவது தேடிக்கிட்டு இருப்பாங்க. எப்ப இந்த ஆன்லைனுக்கு வந்ததோ, ஆன்லைன்ல என்னென்னலாம் கிளாஸஸ் இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆன்மீகம் சார்ந்து பயணம் பண்றவங்க யோகா, முத்ரா கிளாஸஸ், மெடிடேஷன் கிளாஸஸ், அப்புறமா வந்து வாசி யோகம், இந்த யோகம், என்னென்ன இருக்கோ, இந்த பிரபஞ்சம் சார்ந்த இயற்கை சார்ந்த என்னெல்லாம் இருக்கோ நிறைய படிச்சிருப்பாங்க. ஒரு 20 கோர்ஸ், 30 கோர்ஸ், 40 கோர்ஸ் கூட படிச்சிருப்பாங்க. எல்லாத்தையும் படிச்சுட்டு எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒண்ணு நான் தேடுறது எனக்கு ஏதோ ஒண்ணு இன்னும் எனக்கு ஃபுல்ஃபில் ஆகல, எனக்கு இன்னும் என்னமோ தேவைப்படுது அப்படின்னுட்டு ஓடுறோம். ஏன் நம்ம தேடிக்கிட்டே இருக்கோம், ஓடிக்கிட்டே இருக்கிறோம்? கத்துக்கிட்ட விஷயத்துல முழுமை பெற்றுட்டோமா? நான் கத்துக்கிட்டேன், நான் ஒரு பணம் கட்டியோ இல்ல இலவசமாவோ ஏதோ ஒரு எனக்கு இந்த பிரபஞ்சம் எனக்கு வாய்ப்பு ஏற்படுத்துது, அதை நான் கத்துக்கிறேன். ஆனா அது முடிச்ச பிறகு திருப்பி வேற ஏதாவது கத்துக்கலாமா அப்படின்னு ஏன் நான் ஓடணும்? எதுக்கு ஓடணும்? அது ஓடுறதுனால என்ன பயன்? அப்ப நான் கத்துக்கிட்ட விஷயத்த முழுமை பெற்றுட்டேனா அப்படின்னா தெரியாது. அப்போ எனக்கு புரியுது, எனக்கு எல்லாமே தெரியுது, நான் கத்துக்கிட்டேன். ஆனா நான் அதை பயன்படுத்துறதுக்கு பதிலா, அதுல நான் அனுபவம் எடுக்கிறதுக்கு பதிலா, அதுல இருந்து நான் முழுமை பெறதுக்கு பதிலா நான் இன்னொன்னு வேற தேடி ஓடுறேன். வேற தேடி ஓடி 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 பல கோர்சஸ், பல பயிற்சிகளை கட்டுட்டு, சரி ஓகே ஃபைனலா ஒரு ப்ராப்ளம் வருது. குடும்ப ரீதியாவோ, உடல் ரீதியாவோ, மன ரீதியாவோ, பினான்சியலோ ஏதோ ஒரு சூழல்ல ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா, நான் கத்துக்கிட்ட இத்தனை வித்தைகளை வச்சு நான் என்ன செஞ்சுட்டேன், நான் என்ன பண்ணிட்டேன், நான் இவ்வளவும் கத்துக்கிட்டேன்ல, நான் அதை வச்சு நான் என்ன பயன்படுறேன்? இந்த பிரபஞ்சம் எனக்கு இவ்வளவு கொடுத்துருக்கு, அந்த அறிவு எல்லாம் உள்ள இருக்கு. கேள்வி கேட்டா டக்கு டக்குன்னு பதில் சொல்ல தெரியும். ஒருத்தவங்க ஒரு பட்டிமன்றம் வச்சா என்னால அடுக்கடுக்கா வார்த்தைகள் கோர்வையாக பேசி இயல்பா பேச முடியும். ஞானம் பெற்றவர் போல அத்தனை கேள்விகள் கேட்க முடியும், பேச முடியும், பக்குவ முடியும், எல்லாம் இருக்கு. ஆனா எனக்கு ஒரு பிரச்சனை வந்தா நான் ஏன் இன்னொருத்தரை தேடி ஓடுறேன்? நான் இன்னொருத்தரை தேடி ஓடுறேன்னா அப்ப நான் கத்துக்கிட்ட விஷயத்துல நான் முழுமை பெறலன்னு தானே அர்த்தம். அப்ப நான் திருப்பி ஏன் நான் ஓடிக்கிட்டே இருக்கிறேன்னா, எஸ், இதுதான் செராட்டோல சொல்ல வர்றது. என்னன்னா, எல்லாத்தையும் தேடி ஓடிக்கிட்டே இருக்கிறவங்க
எதுலயும் முழுமை பெறாமல் வேறொன்றை தேடுறவங்க. முழுமை பெறாமல் வேறொன்றை தேடும் பொழுது தன் அறிவு அதிகமா இருக்கும் பொழுது தங்க என்ன ஆயிடுதுன்னா, எனக்கு எல்லாமே தெரியுமே அப்படின்ற ஒரு கர்வமும் அங்க வருது. என்னன்னு பாருங்களேன், இவங்க கிட்ட உங்களுக்கு எதுவுமே தெரியாதவங்க வர்றாங்கன்னு வைங்களேன், அவங்கள ரொம்ப ஒரு கர்வமா பேசுவாங்க. எனக்கு எல்லாம் தெரியாதா, நான்லாம் எவ்வளவு ஆளை பார்த்திருந்தா, நான்லாம் எத்தனை கோர்ஸ் படிச்சிருக்கேன் தெரியுமா, நான் பார்க்காத ஆளே கிடையாது, நான் தீட்சை வாங்காத ஆளே கிடையாது, என்னால இத்தனை பெரிய பெரிய ஆட்கள் கிட்டயே நான் வந்து கத்துக்கிட்டு வந்துட்டேன், நான் தீட்சை போயிடுவேன், நீ எல்லாம் என்ன ஆளு. ஒருத்தவங்கள தாழ்த்தி பேசுறது, அடுத்தவங்கள ஒரு மட்டம் தட்டி பேசுறது, தனக்கு மட்டுமே எல்லாமே தெரியும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் எங்கேயோ ஒரு இடத்துல, நான் அப்படிலாம் கிடையாது, ஆனா என்ன அறியாம நான் எங்கேயோ நான் அப்படி நடந்திருக்கேன், எங்கேயோ நான் ஒரு இடத்துல அப்படி இருக்கேன், எங்கேயோ ஒரு இடத்துல அடுத்தவங்க முன்னாடி ஒருத்தவங்க தன்னை விட அறிவா ஒருத்தவங்க பேசுறாங்கன்னா ஏத்துக்க முடியல. ஆமா, என்னத்த கத்துக்கிட்டாங்க, எதையோ யூடியூப்பை பார்த்துட்டு ஏதோ காப்பி பண்ணி அடிச்சு பேசுறாங்க, அவனா உண்மையா பேசுறானா அப்படின்னுட்டு அடுத்தவர்களை எங்கேயோ அங்க ஒரு இடத்துல போய் காயப்படுத்துறது. ஏன் இந்த காயப்படுத்தணும்? ஞானம் பெற்றிருக்க ஒரு அறிவா கத்துக்கிட்டு இருக்கோம், நம்ம எல்லாத்தையும் கத்துக்கிட்டு அடுத்தவங்களான ஏன் நம்ம காயப்படுத்தணும்? எனக்கு தெரியுது அவங்க தவறு பண்ணிருக்கிறாங்க, பட் ஆனா அந்த தவறை நம்ம புரிஞ்சுக்காம அவங்களை அங்க பிளேம் பண்ணி அவங்கள ஒரு கேலி கிண்டல் பண்றது வந்து என்ன ஆகுதுன்னா, இங்க இயல்பா அதிகமாக ஆரம்பிச்சிருது இந்த செரட்டோல. ஏன்னா எனக்கு அனுபவம் ஜாஸ்தி, பயிற்சி ஜாஸ்தி, நான் இவ்வளவு தீட்சை இருக்கேன், நான் இவ்வளவு பயணம் பண்ணிருக்கேன், நான் இமயமலைக்கே போயிருக்கேன், நான்லாம் யார் தெரியுமா, நான் பெரிய மகான்கள் கிட்ட எல்லாம் நான் சித்தர்களையே நேரா பார்த்திருக்கேன் அப்படின்லாம் சொன்னாலும் இங்க செரட்டோல 0ல தான் நிக்கிறாங்க. நீ யாரா வேணாலும் இரு, நீ கடவுளா கூட இரு, நீ கடவுளா இருந்தாலும் நான் யார் தெரியுமா அப்படின்னா அங்கேயே 0. இதுதான் இந்த மலர் நம்ம சொல்லக்கூடிய விஷயம். நீங்க எவ்வளவு கத்துக்கிட்டாலும், நீங்க எவ்வளவு அனுபவசாலி, நீங்க 100 வருஷம் கூட அனுபவத்தை வச்சிருங்க, அந்த 100 வருஷம் அனுபவத்தை வச்சு நீங்க உங்களோட பேச்சும் செயலும் எப்படி இருக்கோ அதுலதான் இருக்கு உங்களோட அந்த ஞானம். அத்தனையும் தெரியுது, இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை ஞானமும் உங்களுக்கு தெரியுது. ஆனா உங்க வாழ்க்கையிலயும் நீங்க எதை தேடுறீங்களோ, இறைவனை காண முடியல, உங்களோட சோலை நீங்க உணர முடியல, எங்கேயோ ஒன்ன நான் மிஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஆனா எனக்கு எல்லாமே தெரியுது, எல்லாரையும் பார்த்தா சிரிப்பு கிண்டலும் நக்கலுமா இருக்கு, ஆனா நான் என்ன தேடி ஓடுறேனோ அது எனக்கு கிடைக்கல, இந்த கடவுள் எனக்கு மட்டும் கொடுக்கவே இல்லை, ஒண்ணுமே பண்ணல, அவனுக்கு கடவுள் வந்து காட்சி கொடுக்குறாரு, சோல் வந்து பாத்துட்டேன்னு சொல்றான், குண்டலினி எதுவாயிடுச்சுன்னு சொல்றாங்க, சித்தர்களை பார்த்தேன்னு சொல்றாங்க, ஞானம் கொடுத்தேன்றாங்க, என்னென்னமோ சொல்றாங்க, நான்லாம் என்ன பண்ணிருக்கிறேன், அதெல்லாம் சும்மா பொய், அதெல்லாம் கிடையவே கிடையாது அப்படின்னு பேசுறது எங்கேயோ ஒரு இடத்துல ஏற்றுக்கொள்ள முடியல. என்னோட அறியாமையா, எனக்கு எல்லா அறிவும் இருந்து நான் ஏன் இங்க அடுத்தவங்களை நான் காயப்படுத்துறேன், கேலி கிண்டல் பண்றேன், ஒருத்தவங்கள ஆளுமைப்படுத்துறேன், என்னோட திறனை பற்றி நான் தான் இங்க பெரிய ஆளு, நான் தான் எல்லாமே அப்படின்னு சொல்றது, ஒருத்தரை ஏமாத்துறது, தன் ஞானத்தை வச்சு அதாவது இந்த ஞானத்தை வச்சு சம்பாதிக்க கூடாது அப்படின்னு யாரையுமே சொல்லல. நீங்க ஞானத்தை கத்துட்டு அடுத்தவங்களுக்கு கொடுங்க, அதுக்காக தட்சணை வாங்குறது தவறு கிடையாது, ஆனா அத அதிகமா வாங்கி ஊரை ஏமாத்தக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு தீட்சைக்காக நான் வந்து 50,000 ரூபாய் வாங்குறேன், 1,00,000 ரூபாய் வாங்குறேன் அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. நான் எதுக்கு நான் இதை சொல்றேன் அப்படின்னா, ஞானம் அப்படின்றது ஒரு தீட்சைக்கு ஒரு இறையை நோக்குறதுக்கு இவ்வளவுதான் 10,000 ரூபாய் கொடுத்தா கிடைச்சிருமா, 1,00,000 ரூபாய் கொடுத்தா கிடைச்சிருமா? அப்ப பணம் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து டைரக்டா கடவுள் கிட்ட போயிட்டு மீட் பண்ணிடலாமே, பணத்தை ஸ்பெண்ட் பண்ணிட்டு பண்ணிடலாமே, அது கிடையாது. இங்க பணம்ன்றது முக்கியமே கிடையாது. எங்க பணம் வந்து ஒரு அல்டிமேட்டா அங்க இருக்குது அப்படின்னா அங்க பல இடங்கள்ல உண்மைத்தன்மை மறைக்கப்படுதுன்னு அர்த்தம். எங்கேயோ ஒரு இடத்துல எல்லாம் ஓப்பன் அப்பா இருக்கிற மாதிரியே தெரியுது, ஆனா அங்க உள்ள ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அப்ப இந்த செரட்டோல அந்த புரிதலை, அந்த தன்மையை, அப்போ எனக்கு எதுவுமே இல்லாம, பணமே இல்லாம எனக்கு ஒருத்தவங்க அறிவு கொடுக்குறாங்க, அதை நான் பெருசா உணர மாட்டேன், ஆனா நான் 10,000 ரூபாய் கொடுத்து, நான் 50,000 ரூபாய் கொடுத்து ஒரு இடத்துக்கு போறேன், அந்த இடத்துல கொடுக்கறதுதான் ஞானம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கிறேன்னா அந்த அறியாமையை புரிய வைக்கிறதும் செரட்டோ. இந்த செரட்டோன்றது ஞானம். எதை புரிஞ்சுக்கிறது, இன்னைக்கு எனக்கு இந்த பிரபஞ்சம் எனக்கு ஒரு வழி கொடுக்குது, ஒரு கிளாஸ கொடுக்குது, ஒரு விஷயத்த கத்துக்க கொடுக்குது, அதுல நான் முழுமை பெற வரைக்கும் நான் வேற எதுக்கு போக கூடாது, நான் அதை முழுமை பெற வரைக்கும் அந்த முயற்சியும் பயிற்சியும் நான் செய்யணும், அதுல முழுமை பெறணும்.
அதுல முழுமை பெற்ற பிறகும் நான் நிறைவடையலைன்னா நான் என்னோட ஆன்மா என்ன தேடுதுன்னு என்னோட ஆன்மாக்கு புரியணும். அந்த ஆன்மா என்ன தேடுதுன்னு எனக்கு புரியணும். அதுக்கான முயற்சியில நான் இருக்கணும். அப்பதான் நான் என்ன கத்துக்கிட்டாலும் அது எனக்கு பயன். நான் என்ன கத்துக்கிறேன் எனக்கு பயனா இல்லையானே தெரியாம பல விஷயத்த தேடி தேடி ஓடி ஓடி கத்து எல்லாத்தையும் கத்து வச்சிருக்கேன். எனக்கு எல்லாமே தெரியுது. ஆனா எனக்கு உடம்பு சரியில்லைன்னா என்னை பாத்துக்க எனக்கு தெரியல. எனக்கு தெரியுது இதுதான் பிரச்சனைன்னு தெரியுது. எனக்கு கிட்னில தான் ப்ராப்ளம், என் மூளையில தான் பிரச்சனை, இங்க கையில தான் பிரச்சனை, இது இங்க இயங்கல அதனால இங்க ஸ்டக் ஆகுதுன்னு எனக்கு தெரியுது. ஆனா அதை எப்படி குணப்படுத்தணும்னு தெரியல. ஆனா அடுத்தவங்க கேள்வி கேட்டா விலாவரியா என்னால கிளாஸ் எடுக்க முடியுது. ஆனா எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தா அதை வச்சு என்ன குணப்படுத்திக்க தெரியல. கராட்டும். அப்ப நான் என்ன கத்துக்கிட்டேன்? நான் என்ன இங்க ஹீல் பண்ணிக்கிட்டேன்? அப்போ நான் என்ன ஹீல் பண்ணாம நான் அடுத்தவருக்கு நான் என்ன சொல்லிட முடியும்? அப்ப இந்த பிரபஞ்சம் நமக்கு என்ன கொடுத்துருக்கிறதோ அது முழுசா நான் உணரல, நான் அதை சரியா கவனிக்கல, இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, அதுக்கு மரியாதை கொடுக்கல, அதை நான் புரிஞ்சுக்கல, நான் அதை ஏத்துக்கல, பெருசா நான் இதுல என்ன அப்படின்ற ஒரு அலட்சியம் இருந்தது அப்படின்னா அந்த அலட்சியம் உங்களை அதுல முழுமை பெற வைக்காது. நீங்க எவ்வளவு கிளாஸ் போனாலும் எத்தனை முறை கத்துக்கிட்டாலும் அதுல முழுமை பெற முடியாது. அதுக்கு தேவை நமக்கு ஞானம் அப்படின்றதுல அங்க திமிரோ அகங்காரமோ ஆணவமோ எதுவுமே அங்க இருக்கக்கூடாது. நீங்க எந்த நிலையில வேணாலும் இருக்கட்டும், நீங்க எந்த நிலைக்கு வேணாலும் போகணும். அதாவது சொன்னாங்க கடவுளா இருந்தாலும் கர்வம் பெற்றால் அங்க அந்த அழிவு அப்படின்றது வந்துதான் ஆகும். நிறைய புராண கதைகள்ல நம்ம சொல்லியிருக்காங்க. பிரம்மா கதையா இருக்கட்டும், விஷ்ணு கதையாகட்டும், பல கதைகள்ல சொல்லியிருக்காங்க. தலைகணம் ஏற்பட்டதுனால இந்த நிகழ்வு நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவ்வளத்தையும் நம்ம எதுக்காக சொல்லியிருக்காங்க? ஒவ்வொரு புராண கதைகள் நடந்துச்சா நடக்கலையாலாம் நமக்கு தெரியாது. ஆனா நம்மளோட புராணங்கள்ல எல்லாமே இருக்கு. அது எல்லாமே என்ன சொல்ல வருது அப்படின்னா, நீ எல்லாத்தையும் கத்துக்கோ, நீ அறிவானையா இரு, தவறு கிடையாது. ஆனா அது தலைகணமா மாறாம பாத்துக்கோ. எனக்கு எல்லாம் தெரியும், நீ யாரு எனக்கு சொல்றது? வயசு வித்தியாசமே கிடையாது. நம்மள சின்ன வயசா இருக்காங்க, அவங்க நமக்கு ஒண்ணு சொல்றாங்க அப்படின்னா 200% அக்செப்ட் பண்ணிக்கிறது தவறே கிடையாது. இறைவன் எந்த வடிவில் வேணாலும் நமக்கு ஞானத்தை கொடுக்கலாம். 10 வயது குழந்தை மூலியமாவும் கொடுக்கலாம், 80 வயது பாட்டி மூலியமாவும் கொடுக்கலாம். வயதானவங்க கிட்டதான் ஆற்றல் இருக்கு அப்படின்னா எந்த அர்த்தமும் கிடையாது. 10 வயசு குழந்தைகிட்ட அதுக்கு என்ன தெரியும், அது என்ன சொல்லுதுன்னு அப்படின்னு நம்ம உதாசீனப்படுத்தவும் முடியாது. ஞானம்ன்றது எந்த வயதும் வரலாம், எங்க இருந்தும் வரலாம். குப்பையில இருக்கக்கூடிய ஏதோ ரோட்ல குழந்தைங்க சுத்தக்கூடிய குழந்தைங்க கிட்ட இருந்து ஒரு வார்த்தையில வரலாம். நம்மளோட 10 வருஷத்துக்கான ஒரு கேள்வி ஒரு சாதாரண ஒரு ரோட்ல விளையாடிட்டு இருக்கிற குழந்தைகிட்ட இருந்து ஒரு பதில் உங்களுக்கு ஞானம் பெற்றலாம். அப்ப ஞானம் எங்க இருக்கு? நம்மளை சுத்தி நம்ம கிட்டதான் இருக்கு. ஆனா நம்ம கிட்ட இருக்கிறத நம்ம உணரல. பல நேரத்துல இந்த இறை உணர்வு இறை ஆற்றல் நமக்கு புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாலும் அதை ஏத்துக்கிறதுக்கு மனசு இல்லை. ஏன்னா நம்ம பிரம்மாண்டமா இருந்து ஒரு காவிக்கு கட்டி ஒரு குருஜி, ஒரு சித்தர், ஒரு ஞானி, கடவுள் அப்படின்னு யாராவது இருந்து அவங்க சொன்னாதான் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டப்பை நம்ம வச்சிருக்கோம். ஒரு மாடர்ன் ட்ரெஸ் போட்டுட்டோ ஒரு குழந்தை உருவமாவோ இல்ல ஒரு சாதாரண ஒரு சக தோழியாகவோ இருந்து ஏதோ இறைவன் நமக்கு ஒரு ஏதோ அவங்க நம்ம கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனா அன்னைக்கு ஏதோ சூழல்ல நம்ம கூடயே இருக்கிறவங்க நமக்கு ஒரு ஹிண்ட் கொடுப்பாங்க, நமக்கு ஒரு ஒரு விஷயத்த இறை மூலியமா நமக்கு உணர்த்துவாங்க. ஆனா நம்ம என்ன பண்ணோம்னா அதெல்லாம் உணரவே மாட்டோம். நிறைய பேருக்கும் நீங்க பார்த்திருப்பீங்க, பல நேரங்கள ரொம்ப ஆழ்ந்த இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கக்கூடிய சூழல்கள்ல நம்ம ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்ப ஏஞ்சல்ஸ் நான் இது பண்ணணும்னு வைங்களேன், வேற ஏதாவது சொல்ல ஈஸியா சொல்றேன் பாருங்க. ஓகே, இப்ப நான் முருகனை வழிபடுறேன், நான் முருகன் மேல அளவு கடந்த பக்தி வச்சுட்டு இருக்கேன். நான் ஒரு இடத்துக்கு போறேன், அந்த வேலை எனக்கு சக்சஸ் ஆகணும், நான் வீட்டுல இருந்து சாமி கும்பிட்டு தான் போறேன். ஓகேங்களா? நான் இந்த பிரபஞ்சத்துக்கிட்டே சொல்றேன், அப்பனே முருகா நீ என் கூடயே இருக்கணும் அப்பா அப்படின்னு சொல்றோம். ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டே இருக்கும் போது, அப்பா நீ என் கூட இருக்கியா, என் கூட தான் இருக்கியா, எனக்கு ப்ளீஸ் எனக்கு நீ என் கூட இருக்கிறேன்னு எனக்கு ஏதாவது சொல்ல அப்படின்னு மனசுக்குள்ள நம்ம கேட்போம். கேட்கும் போது ஏதோ ஒரு வண்டியில இல்ல ஏதோ ஒரு கார்ல யார்கிட்டயோ இந்த கீ பைக் செயினா இருக்கலாம், ஒரு ஸ்டிக்கரா இருக்கலாம், ஒரு ஆட்டோ பின்னாடி ஒட்டி இருக்கலாம், ஒரு கார்ல ஒட்டி இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு கடையில ஒரு சிலை பார்க்கலாம், ஏதோ ஒரு கோவில் பார்க்கலாம். அந்த முருகன் படத்தை பார்க்கும் போது நமக்கு தோணும், நீ இருக்கிறேன்னு காமிச்சிட்ட. இது எப்படி? அது எப்படி உங்களுக்காக அது டைரக்டா கொண்டு வந்து அங்க வைக்கப்படுதா? அப்படி கிடையாது.
நம்ம எதை நோக்கி பயணம் பண்றோமோ அது சார்ந்த ஈர்ப்பாற்றல் நமக்கு கொண்டு வந்து கொடுக்குது. இந்த பாசிட்டிவா என்னெல்லாம் நினைக்கிறோமோ அந்த பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு நம்மளை சுத்தி எப்பவுமே நமக்கு பாசிட்டிவான சைன்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த பாசிட்டிவ் சைன் தான் நம்ம பாக்குற பார்வை. சரிப்பா, நான் முருகனை நினைக்கல, நான் ஜீசஸ நினைக்கிறேன். ஜீசஸோட ஒரு கிறிஸ்துவரோட அந்த இது இருக்கும், ஒரு ஏஞ்சலை நாம் பார்க்கலாம், ஒரு மாதா சிலையை பார்க்கலாம், ஒருத்தரோட வண்டியில ஒட்டி இருக்கலாம். இன்னைக்கு கடவுளுக்கும் எதுக்கும் எதுவுமே இல்லை, நம்மளோட எண்ண அதிர்வலைகள், ஞானம் நம்ம எப்படி எடுத்துக்கிறோமோ அதுதான். இந்த ஸ்டாட்டோல என்ன சொல்ல வராங்கன்னா, சரியா புரிஞ்சுக்குங்க, ஆழ்ந்த புரிதலுக்கு போங்க, ஒரு விஷயத்த கத்துக்குங்க, முழுமை பெறுங்க. ஒரு விஷயத்துல முழுமை பெற்று அதுல ஞானம் பெற்றுட்டு அடுத்ததுக்கு போகணுமா வேணாமான்றது அது செகண்டரி. முதல்ல நான் என்ன கத்துக்கிறனோ இதுல நான் முழுமை பெறணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் என்னையே நான் சொல்லுவேன் சரட்டும். நான் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு இப்ப நான் சொன்ன மாதிரி நான் கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்துல எனக்கு ஒரு நெருக்கடி சூழல் காரணமா தான் நான் இந்த இதுல பயணம் பண்றதுக்காக நான் ஆல்டர்னேட்டிவ் மெடிசனை வந்து தேர்ந்தெடுத்தேன். இதுக்கு முன்னாடி டீச்சிங் தான் என்னோட பேஸ் ஒர்க். ஸோ நான் முதல்ல பயணம் பண்ண ஆரம்பிக்கும் போது ஒன்னு முடிச்ச உடனே இன்னொன்னு என்னை அட்ராக்ட் பண்ணோம். அடுத்தது படிக்கணும். அது போல நான் இப்ப சொன்ன மாதிரி நான் ஒரு 32 கோர்ஸ் முடிச்சிருக்கேன். 32 கோர்ஸ் முடிச்சு வச்சிருக்கேன். எல்லாத்தையும் முடிச்சு வச்சிருக்கேன். முடிச்சு வச்சுட்டு எங்கேயோ ஒண்ணு இடிக்குது, கம்ப்ளீட்டே ஆகல. நான் போய் கேட்பேன், எனக்கு இது ஒரு கம்ப்ளீட்டே இல்ல, நீங்க எனக்கு ஒரு கம்ப்ளீட்டா சொல்லி கொடுக்கலன்னு நான் கேள்வி கேட்பேன். அதனாலதான் நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு இடத்துக்கு ஒரு விஷயத்த கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு நிறைய எஃபோர்ட் போடுவேன். எந்த இடத்துலயும் அந்த கேள்விக்கு பதில் இல்லாம இருக்கக்கூடாது, எப்படி எல்லாம் கேள்வி வரும் அதுக்கான பிரசன்ஸ் கொடுத்துடணும் அப்படின்ட்டு. ஏன்னா நான் அதைதான் எதிர்பார்த்தேன் என்னோட குரு கிட்ட. அதெல்லாம் நான் எதிர்பார்க்கும் போது அது எனக்கு கிடைக்கலன்னும் போது எனக்கு சரியா கிடைக்கல. அப்ப எனக்கு வேற விஷயம் நான் கத்துக்கணும், இன்னொரு விஷயம் கத்துக்கணும். இப்படியே பயணம் பண்ணிட்டு எதுலயுமே முழுமை பெறல. ஒரு ஸ்டேஜ்ல என்னப்பா இது எல்லாத்தையும் கத்துக்கிட்டேன், எதுவுமே யூஸ் இல்லை, இதை வச்சு நான் என்ன பண்ண போறேன், இவ்வளத்தையும் கத்து நான் என்ன பண்ண போறேன், என்ன பண்றதுன்னே தெரியாம பிளாங்கா இருக்குது. மலர்கள் எனக்கு திருப்பி எனக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்தது. மலர்களும் சரி, அதுக்கு அடுத்த விஷயம் நான் கத்துக்கிட்ட விஷயங்களையும் ஒவ்வொன்றத்திலையும் என்ன சக்சஸ் பண்ண வச்சது, முழுமை பெற வச்சது. சக்சஸ்னா எப்ப கிடைக்கும் அப்படின்னா, அதை நான் முழுமையா எப்ப புரிஞ்சுக்கணும் அப்பதான் எனக்கு அதுல சக்சஸ் கிடைக்கும். சக்சஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, நான் பெருசா சம்பாதிச்சு லைஃப்ல செட்டில் ஆறதுதான் சக்சஸ், அப்படி கிடையாது. நான் ஒரு விஷயம் கத்து முடிக்கும் பொழுது எனக்குள்ள ஏற்படக்கூடிய ஒரு மன நிறைவு, என்னோட சோல் ஓகே சூப்பர் அப்படின்னு என் மனசுக்குள்ள ஒரு விதமான ஒரு அந்த உணர்வுக்கு எனக்கு சரியா கரெக்டா சொல்ல தெரியும், அந்த உணர்வை கொடுக்கக்கூடியது. அதுதான் நான் சொல்ல வரேன். அந்த புரிதல், அந்த சாட்டிஸ்பேக்ஷன். நான் ஒருத்தருக்கு நான் ஒரு விஷயம் நான் ஹெல்ப் பண்ணாலும் அந்த அதுல எனக்கு ஒரு மன நிறைவு கிடைக்குது. நான் கத்துக்கிட்ட விஷயம் ஒருத்தவங்களுக்கு ஒரு அவங்களை குணப்படுத்துறதுக்கும் அவங்களோட வாழ்க்கையை மாற்றுறதுக்கு உதவி பண்ணுது. அவங்க வாழ்க்கையில எனக்கு நீங்க இதை சொன்னது என் வாழ்க்கையில இவ்வளவு மாற்றிடுச்சு அப்படின்னா அவ்வளவு ஒரு நிறைவு. எனக்கு 1 கோடி என் கையில இருந்துச்சுன்னா அந்த நிறைவு கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது. ஆனா அவங்க சொல்லக்கூடிய அந்த வார்த்தை எனக்கு அந்த நிறைவை கொடுக்குது. சோ அதை தேடி ஓடுது மனம். அப்போ இதுவும் ஒரு அடிக்ஷன் தானே அப்படின்னா அப்படி கிடையாது. அதாவது நான் சொல்ல வர்றது இது, நான் அதை வந்து தலகணமா எடுத்துக்கிறேன் அப்படின்னா நான் எல்லாம் பண்ணாத ஆளே கிடையாது, நான் எல்லாருக்கும் கிளியர் பண்ணிட்டேன்னா அது தலகணமாயிரும். எந்த சூழலையும் நான் என்னைக்கு ஒரு ஸ்டூடெண்டா நான் என்னைக்கு நின்னு கத்துக்கிட்டனோ அதே மனநிலையில தான் நான் இப்பயும் இருக்கேன். நான் அட் பிரசன்ட் இப்பயும் மலர்களை நான் கத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஒவ்வொரு நாளும் நான் கத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஒவ்வொருத்தருக்கும் சொல்லும் பொழுதும் நான் மலர்களை கத்துக்கிட்டு தான் இருக்கேன். அந்த புரிதலை எனக்கு கொடுத்தது இந்த செராட்டோவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நீங்க என்ன வேணாலும் கத்துக்குங்க, அதுல நீங்க முழுமை பெற்றாலும் சரி, எவ்வளவு ஆனாலும் சரி, நீங்க ஆரம்ப கட்டத்துல ஒரு மாணவனா எப்படி இருந்தீங்களோ அதே மனநிலையில் இருங்க. ஞானம் வந்து எப்பவுமே உங்ககிட்ட நிறைஞ்சுக்கிட்டே இருக்கும். நீங்க உங்க மனசுக்குள்ள ஒரு கேள்வி ஏற்படுது அப்படின்னா அந்த கேள்விக்கு பதில் நீங்க யாருக்கிட்டையும் கேட்க வேணாம், அந்த பதில் உங்களை தேடி வந்து சேரும். இதுதான் ஞானம். என் உடல் அளவுல எனக்கு இந்த பிரச்சனை, நான் இதுக்கு என்ன தீர்வு பண்றது எனக்கு தெரியல அப்படின்னு நான் கண்ண மூடி இன்னைக்கு காலையில இருந்து நான் யோசிக்கிறேன் அப்படின்னா, சாந்தத்துக்குள்ள யாரோ ஒருத்தர், யாரோ ஒரு நண்பர் அவங்க வந்து எனக்கு இது சொல்றாங்க, இது ஒண்ணும் இல்லப்பா, இது சாப்பிட்டா சரியா போயிடுமா அப்படின்னுட்டு. சரி, இப்ப இது எனக்கு அந்த பிரபஞ்சமே எனக்கு கொடுக்குற விஷயம் அப்படின்னு அதை எடுத்து செஞ்சோம்னா 100% ரிசல்ட் வரும். எனக்கு தெரியாதா, நான்லாம் எவ்வளவு படிச்சிருக்கேன், நான்லாம் இவ்வளவு படிச்சிருக்கிறேன், எனக்கு எல்லாம் இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு,
நீ ஒண்ணும் தெரியாம நீ இதெல்லாம் சொன்னா அதான் ஒரு சரியா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா அது இங்க இல்ல. என்னைக்குமே எதையுமே உதாசீனப்படுத்தவும் கூடாது. அதே மாதிரி எல்லாத்தையும் கேட்டுட்டு எல்லாத்தையும் செய்யவும் கூடாது. நம்மளோட உள்ளுணர்வை நம்புங்க. உங்களோட சோலோட உங்களை கனெக்ட் பண்ணிக்கங்க. உங்களோட நீங்க கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அப்போ உங்க உள் மனமும் உங்களுக்கு ஒண்ணு சொல்லும், கைட் பண்ணும். உள்ள இருந்து அந்த கடவுள் வந்து நீங்க ஒரு கோவிலுக்கு போய் வணங்கக்கூடிய கடவுளை உங்க உள்ள இருந்து தரிசனம் செய்ய முடியும். அந்த பக்குவத்தை இந்த மலர்கள் ரொம்ப எளிமையா கொடுக்குது. நீங்க 10 வருஷம் பயிற்சி பண்ணி 20 வருஷம் பயிற்சி பண்ற விஷயத்த மலர்களை சரியா பயணம் பண்ணி கத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு குறைந்த காலத்துல, அதாவது அப்ப நான் இதெல்லாம் எடுத்துட்டு நான் உடனே என்ன பாத்துரலாம்னு நினைச்சீங்கன்னா அப்படிலாம் வாய்ப்பு கிடையாது. உங்களோட மனம் பக்குவப்படணும். ஒரு விஷயத்துல நிதானமும் பக்குவமும் உங்களுக்கு வரணும். அதுல ஒரு எவ்வளவு கத்துக்கிட்டாலும் நமக்கு அது தலைக்கு மேல போகாம என்னைக்கும் நமக்கு ஒரு நிறைவையும் ஒரு நிதானத்தையும் பக்குவத்தையும் கொடுக்கணும். அது கொடுத்துருச்சு அப்படின்னா உங்களுக்குள்ள எல்லா இறைவனும் உங்களுக்குள்ளதான். சித்தர்களும் இருக்காங்க. எந்த கடவுள் பார்க்கணும்னாலும் பார்க்கலாம். கண்ணை மூடினீங்கன்னா கடவுள் இருப்பாங்க. யார்கிட்ட பேசினாலும் பேசலாம். உங்ககிட்ட பேசினாலும் பேசலாம். உங்களுக்குள்ளேயே இப்ப நம்ம டிவில எல்லாம் பார்ப்போம். மனசாட்சி ஒண்ணு இந்த சைடு ஒண்ணு நெகட்டிவா பேசும், இந்த சைடு வந்து பாசிட்டிவா பேசும், அப்படி எல்லாம் காமிச்சிருப்பாங்க. ஆனா நம்ம சரியா நம்மள புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா பாசிட்டிவ் எப்பவுமே நம்மள வந்து கைட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த இடத்துல இதை நீங்க பண்ணிருக்கணும் அப்படின்ட்டு. அப்போ எனக்கு தெரியாமல் எனக்குள்ள இருந்து என்னை இயக்கிக்கிட்டு இருக்க சரியான ஒரு இறை உணர்வை நான் உணர்ந்துட்டேன் அப்படின்னா இந்த பிரபஞ்சம் என்ன சரியா வழி நடத்திட்டு போகும். நான் கண்ணை முடிஞ்சு நான் போகலாம். எங்க நான் தவறு செஞ்சாலும் நம்மள வந்து உடனே ஸ்டாப் பண்ணி இங்க மிஸ்டேக் நடக்குது, இது நீ தப்பு பண்ற அப்படின்னு புரிதலை கொடுக்கும். அவ நான் யாரை நம்புறது, நான் யாரை தேடி ஓடுறது, நான் வந்து ஒரு சாமியாரை ஓடுறதா, நான் கோவிலுக்கு ஓடுறதா, இந்த ஜோஷியரை தேடி ஓடுறதா, இவங்களை தேடி ஓடுறதா, நான் பல கேள்விகள் இருக்கேன், நான் என்ன பண்றது, நான் எங்க ஓடுறது, எதுவுமே வேண்டாம். உங்களை நீங்க உணர்ந்தீங்கன்னா யாரையும் எங்கேயும் தேடி வேணாம். கேள்வி எங்க உங்களுக்கு எழுதோ பதில் உங்ககிட்டதான் இருக்கு. அந்த பதிலை நீங்க உணரணும் அப்படின்னா ஞானம் பெறணும். என்ன கத்துக்கிறீங்களோ உங்களுக்கு என்ன தெரியுமோ அதுல முழுமை பெறுங்க. அந்த முழுமை பெறதுக்கு சரட்டோவை தொடர்ந்து எடுத்தாலே போதும். உங்ககிட்ட இருக்கிற விஷயம் உங்களுக்கு நீங்க உணர்றதுக்கு சப்போர்ட் பண்ணும். புரியுதுங்களா? கதை சொல்றீங்களேன்னு கேக்குறீங்களா? என்னமோ கதை சொல்றீங்களே ஒண்ணுமே புரியலன்றீங்களா? இல்ல மேடம், நல்லா புரியுது மேடம். சரட்டோ மனிதர்கள் எப்படி இருப்பாங்க தெரியுங்களா? ஒரு ஜென்ரலா ஒரு ஒரு கேரக்டர் வச்சு சொல்றேன். இந்த சரட்டோ மனிதர் வந்து வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு அடிபட்டு வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா ஒரு நிலைக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு தெரியாத விஷயங்களே இருக்காது. ஞானம் சார்ந்த விஷயம்தான் கிடையவே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒருத்தவங்க வந்து நான் ஒரு கிளைண்ட் இருக்காங்க. அவங்களோட டீட்டெயில் சொல்றேன் பாருங்க, அனுபவ புரிதலுக்காக. அவங்க வந்து ஒரு 7th ஸ்டாண்டர்ட் வச்சிருக்காங்க, ஒரு பெண். ஓகேங்களா? அவங்களுக்கு வந்து ஒரு குடும்ப சூழல்னால ரொம்ப வறுமை, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பியூட்டிஷியன் கோர்ஸ் கத்துக்கிறாங்க. பியூட்டிஷியன் கோர்ஸ் மூலியமா அவங்க ரொம்ப சக்சஸ் ஆறாங்க. நிறைய அந்த அவங்களோட சக்சஸ் ரேட் வந்து எல்லா இடத்துக்கும் பரவுது, பாராட்டுகள் குவியுது. அடுத்து நிறைய பெண்கள் சார்ந்த விஷயத்துல இவங்களை இன்வைட் பண்றாங்க. ஸோ ஒரு பெண்கள் குழுவுல வந்து இவங்களை தலைவியாக்குறாங்க. அப்புறம் லோன் பேங்க் ரிலேட்டடா நிறைய விஷயங்களை இவங்களை இன்க்ளூட் பண்றாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவங்க அந்த சக்சஸ் பீரியடுக்கு பிறகு அவங்களோட வாழ்க்கை ஒரு 35 வருஷம், ஒரு 10 வருஷமா கஷ்டப்படுறாங்க. ஒரு 35 இயர்ஸ்க்கு மேல அவங்களோட லைஃப்ல வந்து அடுத்தடுத்த ஸ்டெப் ஹைக்கு போறாங்க. ரொம்ப வாழ்க்கையில எல்லாமே கிடைச்சிருக்கு. எல்லாமே ஒரு பெரிய ஒரு ஆபீசர் கிடைக்கிற மரியாதை இவங்களுக்கு கிடைக்குது. எல்லா விதமா அவங்கள பார்த்தா அவங்களோட பேச்சும் அவங்களோட செயலும் அவங்களோட எழுத்துக்களும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு படிக்காதவங்க மாதிரியே இருக்காது. ஒரு படிக்காத மேதைலாம் சொல்லலாம். ஒரு PhD முடிச்ச அளவுக்கு அவங்க பேசுவாங்க. அவ்வளோ கிளியரன்ஸ், அவ்வளோ ஒரு மெச்சூரிட்டி, அவ்வளோ நல்லா பேசுவாங்க. அவங்களுக்கு என்னன்னா தெரியாத விஷயங்களே இருக்காது. நீ மெடிக்கலை பத்தி கேட்டீங்கன்னா மெடிசன் ரிலேட்டடா எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஒரு எஜுகேஷன் ரிலேட்டடா கேட்டீங்கன்னா எல்லாத்தையும் சொல்லுவாங்க. ஒரு பியூட்டிஷியன் ரிலேட்டடா கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. ஃபேஷன் டிசைன் கேட்டீங்கன்னா அதாவது எல்லாமே தெரிஞ்சிருக்கும் இவங்களுக்கு. சராட்டோ மனிதர்கள் தெரியாத விஷயங்களா இருக்காங்க. இவங்க ஒரு பெரிய எல்லாத்தையுமே கத்து வச்சிருப்பாங்க, எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. எல்லாத்துலயும் வந்து யாருக்கு என்ன கேட்டாலும் இவங்க கிட்ட போனா இந்த விஷயத்த தெரியலாம், இவங்க கிட்ட போனா இவங்க சொல்லலாம் அப்படின்ட்டு எல்லாமே இருக்கும். இங்க எல்லாமே இருக்குல்ல,
இறைவன் கொடுக்குறான்ல, கொடுத்துருக்காங்களே, எங்க இவங்க மைனஸ் ஆகி திருப்பி பேக் வர்றாங்க? வாழ்க்கையில ஒரு அடுத்த ஸ்டெப்புக்கு நல்லா போயிட்டு இருக்கிறவங்க திருப்பி ஒரு டவுன் ஆகி ஒரு இடத்துல அப்படியே நின்னுட்டாங்களே, எங்கேயோ ஒரு இடத்துல பிளாக் ஆகுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்கன்னா அந்த கர்வம், அடுத்தவங்களை கேலி பண்றது. கேலி பண்றது அப்படின்னா, உனக்கெல்லாம் என்ன தெரியும், நீ எல்லாம் இதெல்லாம் பாத்திருக்கியா, முன்ன பின்ன பாத்திருக்கியா, எல்லாம் உனக்கு தெரியுமா, ஆனாவனா தெரியுமா அப்படின்னுட்டு, அதாவது ஒருத்தவங்களை அவ்வளோ ஒரு ஏளனமா பார்க்கக்கூடிய எண்ணம். நான் சொல்றது எல்லார்கிட்டயும் இல்ல, இவங்களை பார்க்கும் போது நெருங்கிய நண்பர்களுக்கு மட்டும்தான் இவங்களை தெரியும். இவங்க ஐயோ பாவம்னு இவங்களுக்கு யாராவது உதவி பண்ணா அவங்களே இவங்க காயப்படுத்திட்டு வந்துருவாங்க. ஒருத்தவங்க இவங்க ஒரு கிளைண்ட் இருக்காங்கன்னு சொன்னாங்க, இவங்க இவ்வளவு சக்சஸா இருந்துட்டு லைஃப்ல வந்து பர்சனல் லைஃப்ல நிறைய ஸ்ட்ரகிள். ஒரு ஸ்டேஜுக்கு மேல அந்த குடும்ப சூழல் காரணமாவே அடுத்த கட்டமா இவங்களால பயணம் பண்ண முடியல, எந்த வேலையும் பார்க்காம திருப்பி வீட்லயே இருக்கிறாங்க. ஒரு காலகட்டத்துக்கு பிறகு கணவன் இறந்துடுறாங்க. பெண்ணுக்கு எல்லாம் திருமணம் பண்ணி கொடுத்துறாங்க. தனிமை ஏற்படும் போது உடல் அளவுலயும் மனதளவுலயும் பலவீனமாடுறாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த செரட்டோட உண்மையான குணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு எல்லாமே தெரியுது. இவங்க வாழ்க்கையில எல்லா அனுபவமும் இருக்கு, எல்லாமே இருக்கு. கஷ்டப்பட்டு வளர்ந்தாங்க, எல்லாம் கடந்து வந்தாங்க. ஆனா இவங்க என்ன தெரியுமா பண்றாங்க, அந்த கடந்து வந்த பாதை, நான் எப்படிலாம் கஷ்டப்பட்டேன் தெரியுமா, நான்லாம் எவ்வளவு ஹைக்கு வந்தேன் தெரியுமா அப்படின்ற அந்த அனுபவத்தை அடுத்தவங்களுக்கு பாசிட்டிவா அந்த தற்பெருமையா பேசி அடுத்தவங்களை காயப்படுத்தி, நீ எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிற, நீ எல்லாம் வெட்டியா உட்காந்துட்டு இருக்கலாம், உடையெல்லாம் சோம்பேறி, உனக்கெல்லாம் பொழைக்க தெரியல, நீ இப்படிதான் வாய் பேசுறதுக்காக எல்லாரையும் காயப்படுத்துறாங்க. ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லை, இவங்களை வீட்டுல ஒருத்தவங்க அவங்களோட குடும்ப சூழலுக்கு மீறி இவங்களை டேக் கேர் பண்றாங்கன்னு வைங்களேன். அவங்கள என்ன செய்யற, நீ காலையில எழுந்திரிச்சு இதை கூட செய்யாம காலையில எத்தனை மணிக்கு இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படின்னு அதிகாரம் பண்ணுவாங்க. அதிகார பேச்சு, ஆணவ பேச்சு, கிண்டல் பண்றது, நோஸ்கட் பண்றது, வார்த்தைகள்ல அடுத்தவங்களை காயப்படுத்துறது, ஞானம் பெற்றதா வந்து அடுத்தவங்களை வந்து யார் தெரியுமா, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன தெரியுமா, நான் எப்படி கஷ்டப்பட்டு நான் இவ்வளவு ஹைக்கு பண்ணேன் தெரியுமா, என்கிட்ட எல்லாரும் கேளுங்க, நான் சொல்றேன், அப்படி நான் சொல்றதை நீ கேளு, நீ சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேச்சு இவங்களை ஒரு ஸ்டேஜுக்கு மேல தனிமைப்படுத்துறது. உடல் அளவுல பாதிப்பு ஏற்படுது. அவங்க பார்க்காத மருத்துவம் கிடையாது. இந்த செரட்டோ ஒரு டாக்டர் இல்ல, அலோபதி, யுனானி, சித்தா, எல்லா மருத்துவத்தையும் பார்த்தாங்க. மருத்துவம்னு சொல்லக்கூடிய என்னெல்லாம் இருக்குதோ அவ்வளோத்தையும் பார்த்துட்டாங்க. ஆனா எதுவுமே முழுமையா அவங்க பார்க்கல. எல்லாமே அறகுறைதான், பாதியா விட்டுருவாங்க. ஏன்னா அவங்க என்ன தெரியுமா, ரொம்ப எக்ஸ்ட்ரீமா திங்க் பண்ணுவாங்க, ஆராய்ச்சி பண்ணுவாங்க. ஞானம் இருக்கு இல்லையா, அந்த ஞானம் என்ன பண்ணுதுன்னா, அவன்லாம் ஒரு டாக்டரா, அவனுக்கு என்ன தெரியுது, நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், அவன் என்ன மெடிசின் கொடுக்குறான், இதை நான் 10 நாளா போட்டுட்டு இருக்கேன், எனக்கு எதுவுமே செய்யல, அவனோட படிப்பே அவன் என்னத்தை படிச்சான், அவன் காப்பி அடிச்சு படிச்சானா, இப்படி பேசுவாங்க. அந்த பேச்சே வந்து பாத்தீங்கன்னா அந்த மருத்துவம் செய்யக்கூடியவரோட அந்த ஒட்டுமொத்த எக்ஸ்பீரியன்ஸையும் இதுவா பேசுவாங்க. இந்த செரட்டோ மனிதர்கள் வந்து ஒரு டாக்டர் கிட்ட போயிட்டு ரிப்பீட்டடா திருப்பி போகவே முடியாது. ஏன்னா இந்த மாதிரி ஏதாவது பேசி அங்க நோஸ்கட் வாங்கிடுவாங்க. அவர் இன்னொரு வாட்டி அந்த லேடி உள்ள வந்தாங்கன்னா உள்ள சேர்க்காதீங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க பார்க்காத மருத்துவம் இருக்கவே இருக்காது. ஆனா எதுலையுமே முழுமை பெற மாட்டாங்க, முழுமையா எடுத்து குணமாக மாட்டாங்க. தனக்கு ஞானம் இருக்கும், ஞானம் இருந்து அதை தனக்குன்னு ஒரு வரும்போது செயல்படுத்துறதுக்கு தயக்கம், பயம். எனக்கு எல்லாமே தெரியுது, நான் அக்குபஞ்சர் கத்துக்கிட்டேன், நான் அக்குப்ரெஷர் கத்துக்கிட்டேன், நான் வந்து மூச்சு பயிற்சி கத்துக்கிட்டேன், ஆனா இப்போ நான் இதை செய்யலாமான்னு எனக்கு ஒரு சந்தேகம். சார் எனக்கு நான் இதை செய்யலாமா, இப்போ நான் இதை பண்ணலாமா, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எல்லா ஞானத்தையும் கத்து வச்சுக்கிட்டு அடுத்தவர்கள் கிட்ட இதெல்லாம் செய்யலாமா, நீங்களா இருந்தா என்ன செய்வீங்கன்னு சஜஷன் கேட்கிறவங்க இந்த செரட்டோ மனிதர்கள். நான் எல்லாமே கத்து வச்சிருக்கேன், எல்லா கிளாஸும் நான் போயிருக்கேன், எனக்கு எல்லாமே தெரியுது, ஆனா எனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அதை எனக்கு செஞ்சுக்கும் பொழுது எனக்கு மேல எனக்கு ஒரு கான்பிடென்ட் இல்ல, எனக்கு நம்பிக்கை இல்ல. அப்போ அடுத்தவங்க கிட்ட சஜஷன் கேட்கிறேன், சரி சஜஷன் கேட்டு அவங்க செஞ்சுப்பாங்களான்னா அடுத்தவர்கிட்டயும் கேட்டு நம்பிக்கை. அவெல்லாம் என்ன தெரியும், நான் ஏதோ சும்மா கேட்டேன், அவன் சொல்றான் அது உண்மையாயிடுமா அப்படின்ட்டு அங்கேயும் ஏனம் பேசுவாங்க. ஸோ இவங்க என்ன ஆகுது அப்படின்னா, எல்லா அறிவும் இருக்கு, தனக்கு தெரியுது, ஆனா அதை தீர்வை தேடிக்கவும் முடியல. அதுல ஒரு சந்தேகம் ஏற்படும். அடுத்த சஜஷன் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஆனா அந்த சஜஷனையும் எடுத்துக்கவும் மாட்டாங்க. சஜஷனை கேட்டு 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 அட்வைஸ் கொடுக்குறோம் இவங்க
அட்வைஸ தேடுறவங்க இவங்கதான். ஆனா ரெண்டுமே என்ன பண்ண மாட்டாங்க, இவங்க வாழ்க்கைக்கு சொந்த வாழ்க்கைக்கு பயன்படுத்தி. ஸோ இவங்கதான் சராட்டோ. ஞானம் இருந்தும் ஞானமற்றவர்கள். எல்லா ஞானமும் இருக்கு, அவங்கள ஒரு ஸ்டேஜ்ல ஏறி பேச வச்சா அத்தனை பேரும் கை தட்டுவாங்க, அவ்வளவு பேசுவாங்க. ஆனா பர்சனல் லைஃப்ல தனக்கு ஒரு ப்ராப்ளம் வரும் பொழுது அதை பயன்படுத்த தெரியாமல் தவிப்பவர்கள் இந்த ஸ்டெரட்டோ மனிதர்கள். புரிஞ்சுதுங்களா? ஸ்டெரட்டோ புரியுதுங்களா? புரியுது மேடம். ஓகே, இப்ப சொல்லுங்க, ஸ்டெரட்டோ என்ன புரிஞ்சுட்டீங்கன்னு சொல்லுங்க பாக்கலாம். எப்படி இருந்தது? ஆத்ம சங்கமி லைன்ல இருக்கீங்களா எல்லாரும்? ஆத்ம சங்கமி மேடம். ஆத்ம சங்கமி சார். ஃபர்ஸ்ட் மலர் வந்து தன்னலமில்லா ஒர்க் பண்றவங்க, அது ஆபீஸ்லயா இருக்கட்டும், இங்க வீட்டுல அது பொது உறவுகளா குடும்பத்துல இருக்கட்டும். இருக்காங்க, அவங்க வந்து தன்னலமில்லா அவங்க பாண்டு செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. நீ செய்யணும் நான் செய்யணும்ட்டுலாம் எதிர்பார்க்க மாட்டாங்க, அவங்க பாண்டு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஃபர்ஸ்ட் மலர் மேடம். நோ இந்த சொல்ல மலர் வந்து தெரியாதவங்க. மேடம் நோன்னு அடுத்தவங்களுக்கு இல்லைன்னு சொல்ல தெரியாதவர்கள். ஆமா 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 மேடம். இல்ல முடியல அப்படின்னு சொல்ல தெரியாதவர்கள். ஆமா ஆமா மேடம். ரொம்ப Okay. கிளாஸ் வந்து ரொம்ப அருமையா எடுத்தீங்க மேடம். அதாவது ஒரு இன்ட்ரெஸ்டா போய்கிட்டே இருக்கும், ஒரு நிமிஷம் யோசிச்சு பேச மாட்டீங்க மேடம். அப்படியே கண்டினியூஸா நல்லா எடுக்கிறீங்க கிளாஸ். ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ. நீ மலர் கேக்குதா சார்? நன்றி சொல்லணும். நன்றி நன்றி மேடம். அதாவது பொதுவாவே கிளாஸ பொறுத்த வரைக்கும் என்னோட அனுபவத்துல சொல்ற விஷயம் என்னன்னா, இது எனக்கு தெரியும், நான் நல்லா எடுத்துருவேன்னு என்னைக்குமே நான் உட்காரவே மாட்டேன். ஒவ்வொரு நாளும் நான் புதுசா என்னைக்கு எப்படி கிளாஸ்க்கு நான் ப்ரிப்பேர் பண்ணுவேனோ, படிப்பனோ, நான் கிளாஸ் கத்துக்கிறதுனாலும் சரி, இன்னைக்கு ஒரு டாபிக் சொல்லிட்டாங்கன்னா அதுக்காக நான் ஒரு ஹோம்ஒர்க் பண்ணுவேன். அது என்னோட ஹேபிட், இதுதான் என்னோட பழக்கம். ஸோ ஒவ்வொரு மாட்டியும் இதை நான் செஞ்சுட்டே இருக்கிறேன். கிளாஸ் எடுக்கும் போதும் அதை தான் நான் செய்வேன். இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ற வரைக்கும் நான் எல்லாமே செஞ்சிருப்பேன். பட் ஆனா இந்த கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த யூனிவர்ஸ் அது ஒரு விஷயம் நிகழ்த்தும். இந்த யாருக்கோ ஏதோ ஒரு விஷயம் போய் சேரணும் அப்படின்னா அது போய் சேரும். பல முறை என்னோட ஆடியோவை நான் திருப்பி கேட்டு நான் தான் பேசிருக்கேன்னு எனக்கே தெரியாது. பல நேரங்கள்ல பல விஷயங்கள் எனக்கே புதுசா இருக்கும். எனக்கே நான் என்னோட கிளாஸ நான் யாரோ ஒருத்தவங்க கிளாஸ எப்படி நம்ம கேட்கிறோமோ அதே மாதிரி என்னோட கிளாஸ நான் கேட்டுப்பேன். ஏன்னா இங்க நான் எதுவுமே எடுக்கவே இல்லை, தாயமான டூலா இருக்கேன், அதுக்கு நான் என்ன தயார்படுத்திருக்கேன், அவ்வளவுதான். இந்த வாய்ப்புகளை ஏற்படுத்துறதுக்கும் இது அத்தனைக்கும் காரணம் இந்த யூனிவர்ஸ் எனக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள். அந்த யூனிவர்ஸ் என் மூலியமா இந்த பலருக்கும் ஏதோ ஒரு விஷயத்த கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லுது. ஸோ அதுக்காக என்னை என்னைக்கும் நான் தயார் நிலையில வச்சுக்கணும் அப்படின்ற மனநிலை மட்டும்தான் இந்த புரிதலை கொடுக்குது. உண்மையா சொல்றேன், கரெக்டா சொல்றேன் மேடம். நம்ம படிக்கும்போது வராத ஒரு ஐடியா கூட நம்ம சொல்லி தரும்போது பாத்தீங்கன்னா விதவிதமான ஐடியாஸை நம்ம வந்து எதிர்க்கிறவங்க புரியணும்ன்றதுக்காக நம்மளுக்கு வரும், தானா வரும். எஃபோர்ட் எடுப்போம். எஸ், கண்டிப்பா. நீங்க கத்துக்கிட்டத ஒருத்தருக்கு கொடுக்க நீங்க நினைச்சிட்டீங்கன்னா அப்பதான் உங்களுக்கு அது வரும். நீங்க கத்துக்கிட்டத நான் முழுசா கொடுக்க கூடாது, முழுசா நான் கொடுத்துட்டா அப்ப எனக்கு வேல்யூ இல்லாம போயிடும் நினைச்சீங்கன்னா இது வரவே வராது, சுத்தமா வராது. மேடம் இதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனில வேலை செஞ்சேன் மேடம். எனக்கு கீழே வேலை செஞ்சவங்களுக்கு நான் செஞ்ச வேலையோட அதிகமா உங்களுக்கு கத்து தந்துடும். ஈவன் அந்த இடத்துல நான் இல்லைன்னாலும் அந்த வேலை நடக்கணும். ஆனா கம்பெனில வந்து அதனால எனக்கு பேரு இதாதான் இருக்கும். நீ இல்லைனா கூட பரவாயில்ல, நான் உங்க ஆள் வச்சு செஞ்சுக்கிறேன்றப்பல இருப்பாங்க. இருந்தாலும் நான் அதை பத்தி கவலைப்பட மாட்டேன். நானு நம்ம இல்லைன்னா அந்த இடத்துல வேலை நடக்கணும் என்றப்பல. அதனால என் கீழே வேலை செய்யறதுல அவ்வளவு சந்தோஷமா வேலை செய்வாங்க. சிவகுமார் சார் கிட்ட போனா எல்லா வேலையும் கத்து தந்துருவாரு. எனக்கு கீழே வேலை செஞ்சவங்க பாத்தீங்கன்னா என்னோட ஹை சேலரியில தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இது வரைக்கும் நான் வந்து ஒர்க் பண்ண இடத்துல என் கீழே வேலை செஞ்சவங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா என்னோட டபுள் ட்ரிபிள் இந்த லெவல்ல தான் சேலரி வாங்கிட்டு இருப்பாங்க. எல்லாமே கத்து தந்துருவோம் மேடம். ஓகே, நன்றி நன்றி மேடம்.
கண்டிப்பா இந்த மலர்களை முழுசா பயணம் பண்ணுங்க. நீங்க இப்ப என்னெல்லாம் ஒரு விஷயம் இருக்கோ அது அப்படியே வாழ்க்கையில மாற்றம் ஏற்படும். இன்னொரு விஷயம் நான் ஒரு சிலர் என்கிட்ட கேட்கிற கேள்விகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேரு இன்னும் ஒரு சிலர் இத சரியா புரிஞ்சுக்காம இந்த இந்த சிக்கிரி வச்சுக்கிட்டே திருப்பி ஒரு சிலர் கேள்வி கேட்கிறாங்க. என்னன்னா, இதெல்லாம் சாப்பிட்டா ஒரு மாத்திர முடியும்னா இது என்ன மாயாஜாலமா, இந்த மேஜிக்கலா, அது எப்படி மாத்திர முடியும், இந்த மெடிசன் சாப்பிடறதுனால அவங்க பிரச்சனை எப்படி நான் சாப்பிடறதுனால சரியாகும் அப்படின்லாம் கேள்விகள் இருக்கு. எஸ், அதாவது ஒரு நபர்னால நான் பாதிக்கப்படுறேன், அவங்களோட அந்த வைப்பு என்ன பண்ணுன்னா அந்த என்னோட மனநிலைய பாதிப்பை ஏற்படுத்துது. அந்த பாதிப்பை ஏற்படுத்துற நான் என்ன பண்றேன், அவங்களுக்கான ரெமிடியை நான் எடுக்கும் போது அந்த அதிர்வலைகள் என்னை அஃபெக்ட் பண்ணாம பாசிட்டிவ் சைனே எனக்கு கொடுக்க ஆரம்பிக்குது. ஸோ அங்க நெகட்டிவ் அப்படின்றத பாசிட்டிவா மாத்துது. இப்போ பாசிட்டிவா மாத்தும் போது அவங்களுக்கு என் மேல கோவமே இருந்தாலோ இல்ல என் மேல அவங்க வன்மமே இருந்தாலோ அந்த இடத்துல அவங்கள அறியாம என் மேல கோவத்துக்கு பதிலா ஓகேன்னு கிவ் அப் பண்ணிட்டு போயிடுறாங்க. இல்ல அவங்க வேலையை நான் மறந்து போயிடுறாங்க. இல்ல ஏதோ சூழல்ல என் மேல அந்த கரங்கரன் வச்சு என்னை காயப்படுத்துறத டோட்டலாவே நம்ம என்னத்த இவங்க காயப்படுத்துறதுக்கோ பாத்துக்கலாம் அப்படின்னுட்டு அவங்களோட வாழ்க்கையில அந்த சில விஷயத்தையும் மறந்து போயிடுறாங்க. இப்ப இப்படித்தான் அவங்க தன்னோட நிலை, அது அவங்களோட நெகட்டிவ் எனர்ஜி பாசிட்டிவா மாறுது. அவங்க நெகட்டிவாவே இருக்கிறாங்கன்னு யாருமே கிடையாது. அவங்களோட சூழல், அவங்களோட எண்ணம், அவங்களோட இயலாமையா இருக்கலாம், அவங்களோட பொசசிவ்னஸா இருக்கலாம், ஏதோ ஒரு காரணம் அவங்கள நம்ம கிட்ட நெகட்டிவா ரியாக்ட் பண்ண வைக்குது. அப்போ நான் இங்க ரெமெடி எடுக்கும் பொழுது மாயாஜாலமா எதுவுமே பண்ணல. இங்க நெகட்டிவான எண்ணங்கள் பாசிட்டிவா மாறுதே தவிர இந்த ஒரு விஷயம் தவிர இங்க இந்த மலர்கள் வேற எதுவுமே பண்ணல. நிறைய பேர் என்ன கேக்குறாங்க, அது எப்படி மேடம் இந்த மருந்து சாப்பிட்டா அது எப்படி மாமியார் சரியாவா அப்படின்ட்டு. மாமியார் சரியாலாம் ஆக மாட்டாங்க. மாமியார் நல்லவங்க தான், அவங்க உண்மையான தாய் தான், அவங்க ரொம்ப அன்பானவங்க தான், அவங்க கிட்டயும் எல்லா அன்பும் கொட்டி கிடக்கு. ஆனா அதுங்க அவங்களுக்கு வெளிப்படுத்த தெரியாம எங்கேயோ ஒரு இடத்துல பொசசிவ்ல லாக் ஆகி அவங்க ஒரு நெகட்டிவான முகத்திரைய காமிச்சிட்டு இருக்காங்க. சோ அத நம்ம இந்த மலர்கள் எடுக்கிறது மூலியமா நம்ம கிட்டயும் ஒரு அன்பான தாயா உண்மையான முகத்தை காட்ட ஆரம்பிக்கிறாங்க. சோ இதுதான் இந்த மலர்கள் பண்ணுமே தவிர இந்த மலர்கள் எடுக்கிறதால ஒருத்தர் குடும்பத்துல பிரச்சனை ஒரு குணத்தையோ மாத்திடுறதோ இல்ல எனக்கேத்த மாதிரி மாமியாரை மாத்துறதோ இல்ல எனக்கேத்த மாதிரி மருமகளை மாத்துறதோ இதெல்லாம் இங்க நடக்காது. என்னன்னா ஒருத்தர் கிட்ட இருக்கக்கூடிய நிழல் தன்மை குறைஞ்சி அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பாசிட்டிவ் தன்மை அதிகமாகும். அப்போ கிட்ட வாழ்க்கையில நெகட்டிவ் தன்மை இருக்கும் போதுதான் பிரச்சனைகள் அதிகமா வருது. பாசிட்டிவ் தன்மையால எங்கேயாவது யாருக்காவது பிரச்சனை வந்திருக்கா? கிடையாது. அப்போ நம்ம கிட்ட இருக்கிற எது நிழல் தன்மை அதிகமா இருக்கோ அதன் விளைவாதான் நமக்கு வாழ்க்கையில பிரச்சனையும் துன்பங்களும் ஏற்படுது. அப்ப இந்த மலர்களை எடுக்கும் பொழுது அந்த நிழல் தன்மை குறைஞ்சு பாசிட்டிவ் தன்மை நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பாசிட்டிவான அதிர்வலைகள் அதிகமாகும் பொழுது நம்மளோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் குறையுது, லைஃப்ல சக்சஸ் ஆகுது. இதுதான் சீக்ரெட் மெடிசனை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த மெடிசன் சாப்பிட்றதுனால என் குடும்பத்துல சண்டை நடக்குது, அப்ப இந்த மெடிசன் தான் ஏதோ பண்ணிடுச்சா அப்படின்னா மெடிசன் ஒண்ணுமே பண்ணாது. நம்ம கிட்ட என்ன இருக்கக்கூடிய அதிர்வலைகளை பாசிட்டிவா கிரியேட் பண்ணுமே தவிர யாரையும் போய் ட்ரிகர் பண்ணாது, நெகட்டிவா யாரையும் மாத்தாது. இது ஒருத்தவங்க கேட்டாங்க, அது எப்படி மேடம் நீங்க ஏதாவது மந்திரிச்சு குடுக்குறீங்களா அப்படின்னு ஒருத்தவங்க அவங்களுக்கு தெரியாம அறியாமல கேக்குறாங்க. இப்படி இந்த கேள்விகள் இருக்கு. ஏதாவது மந்திரிச்சு குடுக்குறீங்களா, ஏதாவது அதுல மருந்து போட்டு குடுக்குறீங்களா, இல்ல இந்த கிராமங்கள்ல எல்லாம் வசியம் பண்ண மருந்து குடுக்குறாங்களே அது மாதிரியா அப்படின்லாம் கேக்குறாங்க. தெரியாதவங்க கேக்குறாங்க. இந்த மலர்களை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க முழுத்தன்மை, அதாவது இயற்கை சார்ந்த இருக்கிற எல்லா இடத்துலயும் இறை அப்படின்ற இடத்துல நம்ம என்ன உணர்றோம், பாசிட்டிவ் எனர்ஜி, அதேதான் மலர்கள்கிட்டயும் பாக்குறோம். அந்த எனர்ஜி தான் நம்மளை ஃபீல் பண்ணுது. எப்படி நான் கோயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு நான் கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்றேன்னு நமக்கு தோணுதோ அதே போலதான் இந்த மலர்களை எடுக்கும் பொழுது அந்த எனர்ஜி என்கிட்ட கொஞ்சம் பாசிட்டிவா இன்க்ரீஸ் ஆகுது. அதனால என்கிட்ட நல்ல விஷயங்கள் கொஞ்சம் வெளியே தெரிய ஆரம்பிக்குது, கெட்ட விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிக்குது. இதுதான் மலர்கள் பண்ணுமே தவிர யாரையும் கண்ட்ரோலும் பண்ணாது, யாரையும் விட்டாது, யாரையும் மாயாஜாலம் பண்ணாது. மிராக்கல்ஸ் கிரியேட் பண்ணும். என் வாழ்க்கை இதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னா என்கிட்ட இருக்கிற பாசிட்டிவ் எனர்ஜி எனக்கே புரிய வச்சு என்ன பாசிட்டிவாவே கிரியேட்டா இருக்க வைக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுது இந்த மலர்கள். ஓகேங்களா?
யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்லையா? சந்தேகம்லாம் எதுவும் இல்ல மேடம். இவ்வளோ clear ஆ கிளியராவே பேசிட்டீங்க. புரிஞ்சிருச்சு. நல்லா பேசிட்டீங்க. அதனால எங்களுக்கு எதுவுமே சந்தேகமே இல்லை. ஆமா. ரொம்ப கிளியரா புரியுது. ஓகே. நீ நம்ம எதையாவது தேடி ஓடுவோமா? ஓடிக்கிட்டே இருப்போமா? நோ மேம். எதுவுமே கத்துக்க கூடாதுன்னு நம்ம இங்க சொல்லல. என்ன விஷயம் கத்துருக்கோமோ அதுல முழுமை பெறதுக்கு முயற்சியும் பயிற்சியும் எடுத்துக்கணும்னு சொல்றோம். அவ்வளவுதான். நம்ம கத்துக்கிட்ட விஷயம் நமக்கே பயன்பெறலன்னா நம்ம எதுக்காக கத்துக்கிறோம்? இல்லையா? மேடம். கத்துக்கிட்டது நமக்கு இல்ல நம்மள சுத்தி இருக்கிற யாருக்காவது பயன் பெறணும். அதுதான் நாலேஜ், எஜுகேஷன். ஓகே. சென்டாரி செரட்டோல இந்த அடிமைத்தனத்தையும் இந்த ஞானத்தையும் தன்னை இழந்தவனையும் பார்த்துட்டோம், தன்னை பெற்றவனையும் பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்த மலர் ஸ்கலந்தஸ், 9வது மலர் ஸ்கலந்தஸ், 10வது மலர் வாட்டர் வயலட். ஓகேங்களா? அடுத்த வாரம் எடுக்க வேண்டியது. நான் வாட்ஸ்அப்ல டேட் வைஸ் மென்ஷன் பண்ணி நான் போடுறேன். முதல் 3 நாள் அவசியம் ஸ்கலந்தஸ் எடுத்துக்குங்க. அதுக்கு அடுத்த 3 நாள் வாட்டர் வயலட் எடுத்துக்குங்க. ஒரு வாரம் ஃபுல்லா தொடர்ந்து எடுக்காதீங்க. நீங்க ஏதாவது ஒரு நெகட்டிவா ஏதாவது உணர்வுகள் வருது, நான் என்ன பண்றது அப்படின்னா 3 hours ஒன்ஸ் எடுத்துக்குங்க. என்னோட மனநிலை கொஞ்சம் இதுவா இருக்கு, எனக்கு எதுவுமே உணர முடியல, கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா 3 hours ஒன்ஸ் நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். எல்லாரும் எடுத்துக்கலாமா? எல்லாரும் எடுத்துக்கலாம். 3 நாள் தான் எடுக்க போறீங்க. சோ அதனால 3 hours ஒன்ஸ் எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம். இல்ல நான் ஜாப் போறேன், என்னால அப்படிலாம் எடுத்துக்க முடியாது, நான் ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல 1 லிட்டர் வாட்டர் பாட்டில 10 தொட்டு நான் நிரப்பிட்டு அந்த தண்ணியே ஈவினிங் வரைக்கும் குடிச்சுக்கிறேன், நான் வீட்டுக்கு வந்த பிறகு வேணா ஒரு 2 times 3 times நான் எடுத்துக்கலாமானா தாராளமா எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஆனா முதல் நாளையில இருந்து சனி ஞாயிறு திங்கள் கலந்தஸ் எடுத்துக்குங்க. இல்ல நல்லா இருக்கு மேடம், எனக்கு முழுமையா புரிஞ்சுக்கீங்க. இதுக்குமே எடுத்துக்குங்க. புதன் எல்லாமே வியாழன் வெள்ளி சரி. நான் டேட் போட்டு வாட்ஸ்அப்ல கொடுத்துடுறேன். சரி மேடம். அந்த நீங்க 2வது சொன்னீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 2வது எல்லா விஷயத்த ஞானத்தை நோக்கி தான் நான் செல்றேன். அதான் ஞானத்தை நோக்கி எனக்கு ரொம்ப பயணம் இருக்கும். நிறைய விஷயங்கள்ல நான் போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன். எனக்கு இன்னும் அந்த முழுமை பெறல நீங்க சொல்றீங்க பாரு, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த விஷயம். அதான் முழுமையா இன்னும் வரல எனக்கு. எனக்கு அதுதான் உனக்கு பிடிச்ச, நீங்க சொன்ன விஷயத்தை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப நன்றி மேடம். மேம் மேம் சொல்லுங்க மேம். செஞ்சுரி பர்சன் வந்து அப்போ வந்து ரெண்டுமே எடுத்துட்டு இருக்கணுமா மேம்? செஞ்சுரி பிளஸ் செராட்டோ ரெண்டுமே சேர்த்து எடுக்கணுங்களா? எடுக்கிறச்சு இல்ல, லாஸ்ட் வந்து நீங்க எடுத்திருப்பீங்களே லாஸ்ட் வீக் வந்து முதல்ல என்ன எடுத்தீங்க? சென்டாரி எடுத்து. நான் சென்டாரி தான் நீங்க சொன்ன மாதிரி சென்டாரி அண்ட் செராட்டோ இருக்கு. இல்ல நான் ஜெனரலா கேக்குறேன். நான் வந்து இப்போ இந்த சென்டாரி பர்சன் ஓகே இல்லைங்க மேம். சென்டரி ஜென்ரலா இப்ப இந்த மெடிசன் முடிஞ்சிட்ட பிறகு, கிளாஸஸ் முடிஞ்சிட்ட பிறகு ஜென்ரலா எடுக்கிறச்ச செஞ்சுரியான பர்சன் வந்து அதுக்காக மாத்திரை எடுக்கும் போது ஈவன் செராட்டாவும் சேர்ந்து எடுக்கணுங்களா? அந்த மெடிசனும் சேர்ந்து? இல்ல 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 அப்படிலாம் இல்ல. ஓகே ஓகே. அது வேற இது வேற. இது இப்படி வருது, ஆர்டர்ல வருது. தனிச்சையா எடுக்கும் பொழுது அந்த மலர் ரெமெடி மட்டுமே தனியா எடுத்தா போதுமானது. ஓகே ஓகே ஓகே. ஏன்னா நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்களா மேம், தொலைத்தது, அதாவது we lose in century, ஆனா இங்க வந்து செராட்டோல வந்து we will get it அப்படின்னீங்கல்ல வந்துட்டு, அதனால ஒரு டவுட் வந்து. நான் 10 வருஷமா நான் என்னை இழந்துட்டேன், அதுக்கு தீர்வு தேடி நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். இப்ப நான் ஓடும் போது எனக்கு செராட்டோ தானே தேவைப்படும். இழந்ததை நான் திருப்பி எடுக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. நான் அடுத்தது தானே கத்துக்கணும். அப்போ நான் எங்க நான் விட்டனோ அதை நான் அடுத்தது பண்ணணும். சென்டாரி எடுத்து நான் என்னோட குணத்தை மாத்திக்கலாம். ஆனா ஞானத்தை பெறதுக்கு எனக்கு செராட்டோ தான் தேவைப்படுது. ஸோ எனக்கு ஞானம் வேணும். இப்ப என்கிட்ட எல்லாமே இருக்கு. இப்ப ஞானம்னா இறை சார்ந்து போறது இல்ல, இந்த இது மட்டும்தான் ஞானம்னு கிடையாது.
நம்ம எதுல இருந்தாலும் ஞானம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் பண்றேன்னா அதுவும் ஞானம் தான். என்ன ஞானம்னா ஒரு சரியா ஞானம் பெற்றவங்க அப்படின்னா அவங்க கிட்ட பர்ஃபெக்ஷன் இருக்கும், அவங்க கிட்ட எல்லாமே இருக்கும். ஒரு ஒரு என்ன சொல்றது, பணம் நோக்கிய எண்ணம் இருக்காது. எனக்கு இது ஒரு பேஷன், என்னால இது எது வேணாலும் பண்ண முடியும். ஒரு ஏழ்மையா இருக்கிறவங்களுக்கும் ஒரு பர்ஃபெக்டா ஒரு நல்ல அழகான ஒரு கட்டுமானத்தை கொடுக்க முடியும். எங்கேயும் நான் எளிமையா போயிட்டு எல்லாத்தையும் பண்ண முடியும்னா தன்னோட வேலையில் முழுமையாக இருந்து நிறைவு பெற்று வேலை எல்லாருமே ஞானம் பெற்றவர்கள். ஞானம் அப்படின்னா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா கடவுளை பத்தி படிக்கிறது இல்ல யோகாவை பத்தி படிக்கிறது, நம்ம இறை சார்ந்த பயணிக்கிறவங்க தான் ஞானம் அப்படின்னு இல்ல. நம்ம எதுல இருக்கிறோமோ என்ன செய்யறோமோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறாங்க, ஒருத்தவங்க குக்கிங்ல இருக்காங்க, நான் வீட்டை சமைக்கிறேன் அப்படின்னா அந்த சமையல்ல அந்த ருசியும் பக்குவமும் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு முறையும் ரசிச்சு ருசிச்சு சாப்பிட வைக்குது அப்படின்னா அதுதான் அந்த பெண்ணோட ஞானம். ஞானம் அப்படின்றது ஒண்ணும் இல்லை, நம்ம செய்யற வேலையை முழுமையாக நிறைவாக மன நிறைவோட செய்யறது. அந்த நிறைவு நம்ம கிட்ட வாங்குற பொருளா இருந்தாலும் சரி, நம்ம கிட்ட சாப்பிட்றவங்க இருந்தாலும் சரி, அவங்க ஒவ்வொரு முறையும் சாப்பிட்டவங்க சான்ஸ்லெஸ், நான் இந்த மாதிரி சாப்பாடு நான் யார்கிட்டயும் சாப்பிட்டது இல்ல, நீங்க இவ்வளவு அழகா செய்றீங்க, இவ்வளவு கேரிங்கா இருக்கு, இதேதான் நாங்களும் செய்யறோம், ஆனா இந்த டேஸ்ட் வரலன்னு ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, அது இது என்னன்னா இந்த ஞானம் அப்படின்றது இதுதான். நீங்க சொல்றது நீங்க எந்த வேலை வேணாலும் செய்யுங்க. ஒரு கிரிக்கெட்டரா இருக்கலாம், ஒரு ஓட்டப்பந்தயம் ஓடுறவங்களா இருக்கலாம், இல்ல ஒரு சமையல் சமைக்கிறவங்களா இருக்கலாம், ஒரு வீட்டுல ஒரு கேர் பண்ணிக்கிற ஒரு அம்மாவா இருக்கலாம், ஒரு பெரிய ஞானியா இருக்கலாம், சித்தரா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். அவங்க செய்யற விஷயத்துல முழுமையும் மன நிறைவும் ஒரு நிறைவோட செய்யறது. ஓகே மேம். ஈவன் அப்ப அந்த தெளிவு அப்படின்ற இத கூட தாட்ட கூட கொண்டு வரலாமா மேம் இதுல? எனக்கு தெரியுது, எல்லாமே எனக்கு தெரியுது, இங்கே ஒரு இடத்துல நான் மிஸ் ஆகுறேன். அதாவது நம்ம ஒரு விஷயம் செய்யறோம், இப்ப அதுல கிளாரிட்டி நமக்கு கிடைச்சிச்சுன்னா அந்த கேரக்டரும் இதுல வந்து சேருங்களா மேம்? அது கேக்குறேன். கிளாரிட்டி அப்படின்றதுல இப்போ நான் கத்துக்கிட்டேன், எனக்கு எல்லாம் தெளிவா தெரியுது, ஓகேங்களா? இப்போ எனக்கு எல்லா சமையலும் எனக்கு நல்லா செய்ய தெரியுது. நான் வந்து இப்ப நீங்க கேட்டீங்கன்னா நான் பக்குவமா அழகா இவ்வளவு அளவுன்னு எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன். ஆனா நான் சமைக்கணும்னு போகும்போது ஐயோ இன்னும் கொஞ்சம் போடலாமா வேணாமா, இது போடலாமா, டவுட்டா இருக்கு அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் வருது, என் மேல எனக்கு சந்தேகம் வருதுன்னா அதுதான் கரெக்ட். எனக்கு எல்லாமே தெரியுது, எனக்கு எல்லாம் தெரியும், ஐ நோ எவ்ரிதிங். அத நான் பிராக்டிக்கா பயன்படுத்தும் பொழுது என் மேல எனக்கு சந்தேகம் வருது, இது கரெக்டா இருக்குமா, இது சொதப்பிருமா, இல்ல இது கரெக்டா, எதுக்கு வேண்டாம் அப்படின்னு ஒரு இடத்துல நம்ம ரிவர்ஸ் அடிக்கிறோம் பாருங்க, அதுதான் செராட்டோ. கிளியாரிட்டி அப்படின்றதுன்னா நான் எங்க ஒரு இடத்துல மிஸ் பண்றேன், எனக்கு அது புரியல, அது வேற. நான் இங்க எல்லாத்தையும் கத்து முடிச்சுக்கிட்டேன், எனக்கு எல்லாமே புரிஞ்ச மாதிரிதான் இருக்கு, எனக்கு எல்லாமே தெரியுது, நான் கிரியேட்டா என்னால புரிஞ்சுக்க முடியும், எனக்கு தெரியும், நான் யூஸ் பண்ணிட்டேன், எனக்கு எல்லாமே புரியுது. சரி, எனக்கு ஒரு சூழல் வருது, அப்ப நான் அதை பயன்படுத்த தெரியல, அப்போ எனக்கு சந்தேகம் வருது, சந்தேகத்தினால நான் யூஸ் பண்ணவே இல்லை, நான் கத்துக்கிட்டது அப்படியே போயிடுச்சு, அவ்வளவுதான். அது 10 வருஷம் கழிச்சு அப்படி ஒரு விஷயம் கத்துக்கிட்டேன், ஆனா எனக்கு இப்ப ஞாபகமே இல்ல. செராட்டோ. ஓகே மேடம், ஒரு சின்ன விஷயம், இப்போ நடந்த விஷயம் சொல்றேன் மேடம். நீங்க கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னீங்கல்ல, முருகனை நினைச்சிட்டே இருந்தா அது நம்ம போகும்போது முருகன் இதுவோ அந்த மாதிரி நம்மளுக்கு நடக்கும், பாசிட்டிவா திங்க் பண்ணா பாசிட்டிவா நடக்கும்னு சொன்னீங்க. ஜஸ்ட் நான் வாக்கிங் போகும்போது நாளைக்கு வந்து குருஜி எங்க அபார்ட்மெண்ட்ல வந்து நிறைய மூலிகை செடி கொஞ்சம் இருக்கு, சீண்டில் கொடி இதெல்லாம் இருக்கு, அவங்க வந்து நிறைய மக்களுக்கு வந்து கொடுக்கறதுக்காக நாளைக்கு காலையில பறிச்சு எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க. நான் வாக் பண்ணிட்டு இருக்கும் போதே நினைச்சிட்டு இருந்தேன், இந்த செடியெல்லாம் பறிக்கணும்னா நான் இன்னைக்கு நைட்டு மழை பெஞ்சுதுன்னா நம்மளுக்கு நல்லா ஈஸியா இருக்கும், ஏன்னா அவங்க கழுவி யூஸ் பண்ணணும் இதெல்லாம் இருக்கும், மழை பெஞ்சிச்சுன்னா நல்லா கிளீன் ஆயிடும், கட் பண்ணி நம்ம எடுத்துன்னு போயிடலாம் கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தேன். இன்னைக்கு நைட் மழை பெய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தேன், இப்ப நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்குது. சூப்பர் சூப்பர். அதான் நீங்க சொன்னது பாசிட்டிவா நம்ம எதனா திங்க் பண்ணா அது நடக்கும்னு சொன்னீங்க. இப்பவே அது நம்மளுக்கு தெரியுது, அந்த திங்கிங்ல எவ்வளவு பவர் இருக்கு அப்படின்றது.
கரெக்ட். ஓகே, வேற இருக்கா? டவுட்ஸ் ஏதாவது இருக்கா? எல்லாருக்கும் கிளியரா? யாருக்கா டவுட்ஸ் இருக்கா? ஓகே, சரி. 10:40 ஆயிடுச்சு, நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல டீட்டெயில்ஸ் கொடுத்துடுறேன். அந்த டேட் வைஸ் எல்லாரும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த முறை மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னைக்கு யாரெல்லாம் சென்டார் எடுத்திருக்கேன்னு சொன்னீங்களோ இன்னைக்கு நாளைக்கு எடுத்துருங்க. சண்டேல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. 3 டேஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. ஆத்ம சங்கமி. தேங்க்யூ. ஆத்ம சங்கமி மேடம். ஆத்ம சங்கமி. ஆத்ம சங்கமி.